بسم الله الرحمن الرحيم. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நெல்லை மாவட்டம் அச்சம்புதூர் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மார்க்க விளக்க கூட்டத்திலே இஸ்லாத்தின் பார்வையில் இயக்கங்கள் என்கின்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சத்திய இஸ்லாத்தை இந்த உலகத்தில் எடுத்துச் சொல்வதற்காக எத்தனையோ வகையான இயக்கங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எடுத்துச் சொல்ல வேண்டும், சத்திய கொள்கையை உலகத்திற்கு பிரகடனப்படுத்த வேண்டும், இதுதான் எங்களுடைய நோக்கம் என்று சொல்லி எத்தனையோ அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட பல்வேறு அமைப்புகள் அவரவர் தங்களுடைய பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பார்க்கிற மக்கள் மத்தியிலே, பாமர மக்கள் மத்தியிலே அல்லாஹ் ஒருவன், உம்மத்து ஒன்று, குர்ஆன் ஒன்று, தூதர் ஒன்று, ஆனால் இயக்கங்கள் மட்டும் இத்தனை தேவைதானா என்கின்ற ஒரு கேள்வியை வைப்பதை பார்க்கின்றோம். ஒரு சாரார் இப்படி இருந்தாலும் இன்னொரு சாரார் எல்லா இயக்கங்களும் அல்லாஹ்வை மட்டும்தான் கடவுளாக சொல்கிறார்கள், நபிகளாரைத்தான் தூதராக சொல்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாமெல்லாம் ஏன் ஒன்றுபட்டு செயல்படக்கூடாது, ஏன் பிரிஞ்சு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வைத்தும் இருக்கிறார்கள். இதற்கு மத்தியிலே இந்த இயக்கத்தினுடைய தலைவர்களாக இருப்பவர்கள், இயக்கத்தினுடைய பொறுப்பாளிகளாக இருப்பவர்கள், இந்த மாதிரியா இரு இயக்கங்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள், நாங்க தான் சரியான கொள்கையை சொல்றோம், மற்ற இயக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பாவத்துல இருக்கிறாங்க, அநியாயமும் அக்கிரமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மார்க்கத்துக்கு விரோதமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் பேசி வருகிறார்கள். அப்ப பார்க்கிற மக்கள் என்ன பண்றாங்க, இந்த இயக்கத்துக்காரங்க அந்த இயக்கத்தை திட்டுறாங்க, அந்த இயக்கத்துக்காரங்க இந்த இயக்கத்தை திட்டுறாங்க, இப்படி மாறி மாறி வசைபாடி கொண்டிருந்தால் யாரு நல்லவன் யாரு கெட்டவனே தெரியறது இல்லையே என்று ஒரு குழப்பம் மக்கள்கிட்ட இருப்பதை பார்க்கிறோம். இன்னொரு தரப்புல என்னன்னு கேட்டா, இப்படி எல்லாம் அவங்கவுங்க ஒரு இயக்கத்தை உண்டாக்கி நடத்துறதுக்கு பதிலா இயக்கமே வேண்டான்னு சொல்லி அவங்கவுங்க பள்ளிவாசல தொழுதமா போனமான்னு இருந்துக்க வேண்டியதான என்று பேசக்கூடியவர்கள் இருப்பதையும் பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி 5 விதமான நிலைப்பாட்டு உள்ள மக்கள் மத்தியில இஸ்லாம் இயக்கங்கள் குறித்து என்ன சொல்கிறது, இப்படி இஸ்லாத்தை சொல்வதற்காக இப்படி பல இயக்கங்கள் இப்படி தோன்றலாமா, தோன்ற முடியுமா, இதற்கு இஸ்லாத்தில் எங்காவது அனுமதி இருக்கிறதா, எங்காவது இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா, அப்ப இருக்கிற இயக்கங்களை எது சரியானது என்று தேர்வு செய்யலாமா, தேர்வு செய்து அதன் வழியில் நம்ம நடக்கணுமா, இதற்கு இஸ்லாம் எங்காவது வழிவகை செய்திருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து சரியான ஒரு கொள்கையை தேர்வு செய்வதற்குத்தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஓ இயக்கம் சரியில்லை, ஏன் இயக்கம் தான் ரொம்ப பரிசுத்தம் என்று சொல்வதற்கு இந்த தலைப்பு வழங்கப்படவில்லை. மக்கள் மத்தியில் இருக்கிற எல்லா இயக்கங்களுடைய எல்லா நிலைப்பாடுகளையும் நிலவரங்களையும் நாம எடுத்து வைப்போம். இருக்கிற இயக்கத்துல எது உண்மையான இஸ்லாத்தை சொல்லுது என்பதை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கிற பொறுப்பு உங்க கையில் இருக்கிறது. நேர்வழி காட்டுற பொறுப்பு அல்லாஹ் கையில் இருக்கிறது. அதை முடிவெடுக்கக்கூடிய தேடுதலுக்கு உங்களை முனைப்பாக நீங்கள் வர வேண்டும், இதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் சத்திய கருத்துக்களை எடுத்துச் சொல்லக்கூடிய பணி எங்களிடம் இருக்கின்றது. முதல்ல எந்த இயக்கம் சரியானது என்பதை நீங்கள் முடிவெடுப்பதற்கு முன்னால், அந்த சிந்தனைக்கு போவதற்கு முன்னால், இப்படி இஸ்லாத்தை சொல்வதற்காக இயக்கங்கள் கூறு போட்டு பிரியலாமா, ஆங்காங்க இயக்கங்களாக நம்ம ஒரு தனி லேபிள்ல செயல்படலாமா, இது குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சத்திய இஸ்லாத்தை, அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் என்கின்ற ஓரிரை கொள்கையையும், முகமது ஆகிய என்னை பின்பற்றுங்கள் என்கின்ற தூதுத்துவ கொள்கை, இதற்கு முன்னால் எல்லா நபிமார்களும் இதைத்தான் சொன்னார்கள். உஅபுதுல்லா, அல்லாஹுவை வணங்குங்கள், வஅத்தியூனி, எனக்கு வழிபடுங்கள், கட்டுப்படுங்கள் என்று சொன்னார்கள். இப்படி சொல்வதற்காக வந்த எல்லா நபிமார்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்காக அந்தந்த நபிமார்களுக்கு நபி தோழர்கள் இருந்தார்கள். இப்படி பிரச்சாரங்கள் காலம் காலமாக வந்தது. ஆனால் இந்த சத்திய இஸ்லாத்தை அனைத்து மக்களுக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு பணியை இறை தூதருக்கு விதித்த இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் எந்த ஒரு தூதர் வரமாட்டார், நபி வரமாட்டார், இந்த நுபுவத்து, இந்த தூதுத்துவ செய்திகள் எல்லாம் நபிகள் நாயகத்தோடு முடிவு பெற்று விட்டது, முற்று பெற்று விட்டது. இதற்கு பிறகு இந்த சத்திய இஸ்லாத்தை பிற மக்கள்கிட்ட போதிக்கக்கூடியவர்கள் தான் இருக்க வேண்டும், அவர்கள் ஒரு கூட்டமைப்பாக போதிக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் நமக்கு சொன்னது. எப்படின்னு கேட்டா, அல்லாஹ் ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறான், வமன் அஹ்சனு கௌலன்
மிம்மன் தஆ இலல்லாஹி, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து, வ அமில சாலிஹன், நல்ல காரியங்கள் செய்து, வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்கள்ல ஒருத்தன் சொல்றான். இவனை விட அழகா சொல்பவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். இவன் தானங்க ரொம்ப அழகா பேசுறான், சத்தியத்தை சொல்றான், சொன்ன மாதிரி நடக்கிறான், இப்பதான் நான் முஸ்லீம் சொல்றது பெருமைப்படுறான், இவன் தான் கரெக்டா பேசுறான் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு பலர் என்ன செய்யறாங்கன்னா, பாத்தீங்களா, அவரவர் தாவா செஞ்சுட்டு போக வேண்டியதானே, அல்லாஹ்வின் பக்கமும் தூதரின் பக்கம் அழைக்க அவரவர் பணி செய்ய வேண்டியதுதானே, நம்ம முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டு போக வேண்டியதானே, நமக்குள்ள ஏன் இவ்வளவு பெரிய பிரிவுகள் அப்படின்னு சொல்லி சர்ச்சையை கிளப்புவதை பார்க்கிறோம். முதல்ல நாம புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பணியை இறைவன் செய்வதை மிகப்பெரிய ஒரு சிறப்பான காரியம் என்று சொல்கிறானே, இந்த பணியை யாரெல்லாம் செய்கிறார்களோ அது ஒரு சிறந்த செயல் என்று சொல்லக்கூடிய இறைவன் எப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறான். ஒருத்தன் இந்த மாதிரி மக்கள்கிட்ட போய் அல்லாஹ்வின் பால் மக்களை அழைக்கக்கூடிய செயலை செஞ்சுட்டு நல்ல காரியத்தின்படி நடந்தான்னு சொன்னா, இவன் நல்ல சொல்லை பேசி இருக்கிறான் என்று சொல்ற அல்லாஹ் தான் இந்த நல்ல சொல்ல நீ எப்படி போய் சொல்லணும், தனியா போய் சொல்லணுமா ஒரு குழுவாக இருந்து சொல்லணுமா என்பதையும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான். எந்த அளவிற்கு சொல்றான், ஒரு இடத்துல சொல்கிற பொழுது, வல்தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்கள ஒரு சமுதாயம் இருக்கட்டும். உங்கள ஒரு சமுதாயம், நீங்க எல்லாரும் சேர்ந்த சமுதாயம் இல்ல, அத்தனை மனித குலமும் சேர்ந்த ஒரு கூட்டமா இல்ல, அந்த மனித குலத்தில் ஒரு பிரிவு, ஒரு கூட்டம், இந்த சத்தியத்தை ஏற்றிருக்கிற கூட்டம், சத்தியத்தை உள்ளது உள்ளபடி சொல்லுகிற கூட்டம் இருக்கட்டும். எதற்காக? யஅ்முருன பில் மாரூஃப், மக்களை நன்மையின்பால் அழைத்து நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்காக, வல்தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும் அல்லாஹ் உத்தரவு போடுறான். ஒரு கூட்டமாகத்தான் நம்ம செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றான். வல்தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்கள ஒரு கூட்டம் இருக்கட்டும், ஒரு சமுதாயம் இருக்கட்டும், யதுஊன இலல் கைர், நன்மையின்பால் அவர்கள் அழைக்கட்டும், வ யஅ்முருன பில் மாரூஃப், நன்மை ஏவட்டும், வ யன்ஹவுன அனில் முன்கர், அவர்கள் தீமையை தடுக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி சொன்னதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு இடத்துல எவ்வளவு சிலாகித்து சொல்கிறான் என்றால், குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாசி, மனித குலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயத்துல நீங்க தான் ரொம்ப சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எல்லா மனிதர்களும் கலந்திருப்பாங்க, நீங்க ஒரு சாராராக இருப்பீர்கள், நீங்க சிறந்தவங்களா இருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எதற்காக சிறந்தவங்க அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? தஅ்முருன பில் மாரூஃப், நீங்க நன்மையை ஏவுகிறீர்கள், வ தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கிறீர்கள், வ துமினுன பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புகிறீர்கள் என்று அல்லாஹ் அதை சொல்றான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு காரியத்தை செய்ய தூண்டுகிற பொழுது ஒரு குழுவா செய்யுங்க என்றும், அப்படி செய்யறதுனால நீங்க சிறந்த சமுதாயம் என்று சொல்கிறான் என்றால், நாம ஒரு சாராராக, ஒரு சமுதாயமாக, ஒரு இயக்கமாக செயல்படுவதைத்தான் அல்லாஹ் தூண்டுகிறான். எந்த அளவுக்குன்னா, இப்படி இயக்கமாக செயல்படணும் அல்லாஹ் தூண்டுறது மட்டும் இல்லைங்க. ஒரு மனிதன் தனியாக செயல்படுவான்னு சொன்னா அவனுக்கு அதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம், காலம், செய்யப்படுகிற பொருளாதார செலவினங்கள், இதையெல்லாம் தாண்டி ஒரு குழுவாக, ஒரு இயக்கமாக, ஒரு ஜமாத்தாக செய்கிற பொழுது அவனுடைய உழைப்பு குறைந்து இருக்கும், அதனால் கிடைக்கிற பலன் நிறைந்திருக்கும். இதை நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையின் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. தொழுகையின் மூலமா என்ன சொன்னாங்க? 2 பேர் தனியா தொழுவதை விட 2 பேர் சேர்ந்து தொழுதா நன்மை ஜாஸ்தின்னு சொன்னாங்க. 2 பேர் சேர்ந்து தொழுதா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை 2 பேர் தனித்தனியா தொழுதா கிடைக்காது. ஒருத்தன் தனியா தொழுதா எவ்வளவு கஷ்டப்படணும், அவனுக்குன்னு சில வேலைகள் இருக்கும்ல, நன்மை இருக்கு, வேலை இருக்குது. என்ன வேலை? ஃபஜ்ர் தொழுகை, தனியா தொழுகிறாரு, அவரே தான் பாங்கு சொல்லிக்கணும், அவரே தான் இகாமத் சொல்லிக்கணும், அவர் தான் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி துணை சூரா ஓதணும், கொஞ்சம் பெரிய சூரா ஓதணும். அதான சுன்னத்து. ஃபஜ்ருடைய நேரத்தில் 60 முதல் 100 வசனம் வரைக்கும் ஓதிக்கணும். அந்த மாதிரி நீண்ட நெடிய வசனங்கள் ஓதுவது சுன்னத். அப்ப இந்த மாதிரி அவர் என்ன செய்வாரு? ஓதி தொழுவார், அவரே ஓதி தொழுது கொள்வார். இதுக்கு ஒரு நன்மை வழங்கப்படும்ல. உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு இவரு ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகிறார், அவரு யாரோ ஒருத்தர் பாங்க சொல்லிக்கிட்டாங்க, இவர் சொன்னா கூடுதல் நன்மை, ஒருத்தர் சொல்லிக்கிட்டாங்க, இதே எல்லாருக்கும் பொதுவா போயிருச்சு. ஒருத்தர் இக்காமத் சொல்றாரு, எல்லாருக்கும் பொதுவா போயிருச்சு. இமாமத்து பண்றவர் மட்டும்தான் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறாரு. இவர் பின்னாடி இருந்து வாயை பொத்தி கவனமா கேட்கறதா இவர் மேல கடமை. கேட்கிறாரு, வளர்ந்தாலும் சொல்லும்போது ஆமீன் சொல்லிக்கிட்டாரு. இந்த ஆமீன் சொல்லும் போது மலக்குமார்கள் ஆமீன் சேர்ந்து சொல்லியிருந்தாங்கன்னா பாவங்கள் கூட மன்னிக்கப்பட்டோம். இந்த மாதிரி தொழுதுக்கிறார். இமாம் நீண்ட நெடிய வசனங்கள் ஓதுறாரு, இதை கேட்டுக்கிறாரு. இதோட இமாமோட சேர்ந்து தொழுதுனால
இவர் கிடைக்கிற கூலி என்ன தெரியுமா? 27 மடங்கு கிடைக்குது. 1 லட்சம் தனியா கிடைக்குதுன்னா 27 லட்சம் கிடைக்குது. 1 கோடினா 27 கோடி கிடைக்குது. எதுல உழைப்பு ஜாஸ்தி? தனியா தொழுதா? எதுல உழைப்பு கம்மி? கூட்டா தொழுதா? எதுல செலவு ஜாஸ்தி? தன்னுடைய எல்லா உழைப்பையும் இது பண்ண நேரத்தை ஒதுக்கணும்னா தனியா. எதுக்கு இதெல்லாம் கம்மியா இருக்கும்னா கூட்டா. அப்ப ஜமாத்தோடு தொழுவதால் கிடைக்கிற நன்மையையும் முக்கியத்துவத்தையும் இஸ்லாம் நமக்கு எப்படி சொல்லுது? இது மாதிரி தான் நம்ம ஒரு காரியத்தை தனியா செய்வதால் கிடைக்கிற அந்த லாபத்தையும் அந்த கிடைக்கக்கூடிய பிரதிபலனையும் கிடைக்கக்கூடிய அந்த எல்லா விதமான உழைப்புக்கு பரிகாரமும் அதுக்கு செய்யக்கூடிய உழைப்புகள் அதிகமா இருக்கும். ஆனா கூட்டா செஞ்சோம்னா உழைப்பு குறைவா இருக்கும், ஊதியம் நிறைவா இருக்கும். இப்ப நம்ம ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறோம், இந்த சத்திய கருத்துக்களை மக்கள்கிட்ட போய் சொல்றோம். இதை ஒருத்தர் தனியா சொல்றதா என்ன ஆகுது? இங்க நம்ம அச்சம் முதல்ல ஒரு 365 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு 365 வீட்டுக்கு தினமும் போய் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போய் சொன்னோம்னா ஒரு வருஷம் ஆகி போயிடும். ஆனா ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போய் 1 மணி நேரம் சொல்லிட்டு இருக்க மாட்டோம், 5 நிமிஷம் சொல்லுவோம். அங்க சொன்னதே அடுத்த வீட்டுல சொல்ல மாட்டோம், அங்க சொன்னதே இன்னொரு வீட்டுல சொல்ல மாட்டோம். ஒரு வீட்டுல சொதப்பலா சொல்லுவோம், ஒரு வீட்டுல நல்லா சொல்லுவோம், ஒரு வீட்டுல எதுக்குடா சொல்ல வந்தோங்கிற மாதிரி இருக்கும், ஒரு வீட்டுல ஆள் இருக்காது. ஒரு வீட்டுல நம்ம சொல்லும் போது அங்க 2 பேர் இருப்பாங்க, இன்னொரு வீட்டுல 10 பேர் இருப்பாங்க. இப்படி முன்ன பின்ன ஆகும். ஆனால் ஒரு வருஷம் கழிச்சு போய் முடியும் அந்த செய்தி. இப்ப ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறோம், நோட்டீஸ் அடிச்சாச்சு, போஸ்டர் அடிச்சாச்சு, நிகழ்ச்சி நடத்தாச்சு, போய் சேர்ந்துருச்சு. இந்த வேலை ஒரு நாள்ல முடிஞ்சிருச்சு. செல்ல வேண்டிய இடங்களை தாண்டியும் போயிருச்சு. ஆனால் இதே வேலைக்கு நம்ம தனித்தனியா செஞ்சா என்ன ஆகுறது? ஒரு வருஷம் முடிக்கும். அதனால் கிடைக்கிற பலனும் குறைவு. அதற்குத்தான் தனியா செய்வதோடு ஒரு கூட்டா செய்வதை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. அப்போ கூட்டாக செய்வது, ஒரு இயக்கமாக செய்வதை இஸ்லாம் நமக்கு உத்தரவு போட்டிருக்கிறது. சரி, இயக்கமாக செய்வது கூடும், ஓகே. நம்ம ஒரு இயக்கமாக இருந்து செயல்படுறது ஓகே. ஒரு இயக்கமாக செயல்படுறதா இருந்தா அதுக்கு பொறுப்பாளிகள் போடணும்ல. தலைவர், செயலாளர், பொருளாளர், இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கிறீங்களே. இப்படி பொருளாளர் போடுறதுக்கு, தலைவர் போடுறதுக்கு செயல கூட்டமா இருந்து கூட்டமா போய் செயல்பட வேண்டியதானே. ஏன் இதுக்கு ஒரு தலைவருங்கிறீங்க, ஒரு செயலாளருங்கிறீங்க, இதுக்கு ஒரு பொருளாளருங்கிறீங்க, பொறுப்பாளி ஏன் போட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருந்த வழிமுறை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ பகுதிக்கு தாவா செய்யற சஹாபாக்களுக்கு தாவா செய்ய அனுப்பும் பொழுது என்ன சொல்லுவாங்க? நீங்க அவர்களுக்கு பொறுப்பாளியா போங்க, நீங்க தான் அந்த ஊருக்கு ஆளுநர், நீங்க போய் தாவா செய்து மக்களுக்கு சத்தியத்தை சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கிற ஜக்காத்து நிதி இருந்தா வாங்கிட்டு வாங்க எல்லாம் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பாளரை போட்டாங்க, சில பொறுப்பாளரை அனுப்பிச்சாங்க, நீ போய் கனிமத்து பொருளை வாங்கிட்டு எடுத்துட்டு வா. சில பொருளாளர் அனுப்பிச்சாங்க, நீ ஃபித்ரா சதக்கா பொருளை கண்காணிச்சுக்கிட்டு இரு வச்சாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பல நாள் என்ன செஞ்சாங்க? அந்த பெருநாள் தர்மத்தை, நோம்பு பெருநாள் தர்மத்தை பாதுகாக்கிற வேலை அவங்களுக்கு கொடுத்தாங்க, அவர் பாதுகாத்தாரு. அதே மாதிரி ஒரு சஹாபி அனுப்புனாங்க, போயிட்டு வந்தோம்னா வரவு செலவு கணக்கு கேட்கிறாங்க, அதெல்லாம் நடக்குது. அப்போ ஒரு குழுவாக செயல்படுகிற பொழுதுதான் வரவு செலவு கணக்கு வரும். குழுவாக செயல்படுறதுக்கு தான் பொறுப்பாளர் தேவை, தனியா செயல்படுறதுக்கு தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இயக்கமாகத்தான் வச்சு நடத்தினார்கள். அதனால நம்ம இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் இன்னைக்கு இயக்கங்களுக்கு பெயர் இருக்கிறது, அதையும் ஒரு சர்ச்சையை கிளப்பாங்கல்ல. எல்லாரும் என்ன செய்யலாம்? முஸ்லீம் சொல்லிட்டு போக வேண்டியதானே. முஸ்லீம் பேரா? முஸ்லீம் ஒரு பண்பு, கட்டுப்பட்டேன், கட்டுப்படுபவன், ஈமான் கொள்பவன் மூமின், கட்டுப்படுபவன் முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு பண்பு. பேர் என்ன? நீங்க எந்த இயக்கம், ஒரு அடையாளத்துக்கு ஒரு பேர் வைக்கணும்ல. இப்ப சஹாபாக்கள்லாம் முஸ்லீம்கள் தானே, அவங்க அன்சாரிகள் பேர் வச்சுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வச்சாங்க, ஏன் வச்சாங்க? ஏன் சஹாபாக்கள்ல மக்காவில இருந்து மதீனாவுக்கு வந்தாங்களே முஹாஜிர்கள், ஏன் அவங்கள உதவி செய்யலையா? மதீனத்து வாசிகளுக்கு மட்டும் ஏன் அன்சாரிகள் பேர் வச்சாங்க? அறிமுகத்துக்கு, ஒரு அடையாளத்துக்கு. மக்காவாசிகள் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்களே, ஏன் அபிசினியால இருந்து சில பேர் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்களே, இவங்களை மட்டும் ஏன் முஹாஜிர்னாங்க? ஏன் இவங்களை தவிர மற்ற யாருமே ஹிஜ்ரத் செஞ்சு வந்த மாதிரி இல்லையா? அல்லது இவர்கள் ஹிஜ்ரத் செய்யறாங்க, என்ன செய்யறாங்களாம்? தன் மார்க்கத்துக்காக வேண்டி தன் சொந்த வீடு வாசலாம் வெறுத்தார்கள், அதான் முஹாஜிர்கள். ஏன் இது மாதிரி அன்சாரி தோழர்கள் யாரும் வெறுக்கலையா? கொள்கைக்காக வேண்டி புறக்கணிக்கலையா? குடும்பத்தார புறக்கணித்தார்கள். ஒரு அடையாளத்துக்காக இந்த பேர் முஹாஜிர் என்றும் அன்சாரி என்றும் ஒரு அடையாளத்துக்கு வைத்தார்களே. இது மாதிரி பெயர் வைப்பதில் ஒரு தவறும் கிடையாது. இவங்க பெருசா கேட்கறது, அல்லாஹ் ஒன்று, தூதர் ஒன்று, குரான் ஒன்று, நம்மளாம் பல பேர்ல இயங்குறோம். இயக்கத்துக்கு எந்த பேர் வச்சா நமக்கு என்னங்கிறேன்? ஒரு பேர், ஒரு அடையாளத்துக்கு எந்த பேரும் வைக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகத்தான் அதை சொன்னார்கள். எப்படி சொன்னாங்க? லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி, என் சமுதாயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என் சமுதாயம். என் சமுதாயம்னு சொன்ன வார்த்தையில கூட என்ன சொல்றாங்க? என் சமுதாயம் மொத்தம் இல்லையா, என் சமுதாயத்தில் இருந்து ஒரு கூட்டம். லாஹிரின் அலல் ஹக், சத்தியத்தை பகிரங்கமாக சொல்லிக்கொண்டே இருப்பார்கள்.
அந்த காலம் நடந்து கொண்டே வரும். எல்லா நூற்றாண்டுலயும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். மொத்த உம்மத்துல இல்ல, உம்மத்தில் இருந்து ஒரு கூட்டம். உம்மத்துல எல்லாம் ஒட்டுமொத்த உம்மத்துமே ஈமான் கொள்ளாதுங்க, ஒட்டுமொத்த உம்மத்துமே சத்தியத்தை சொல்லாதுங்க. ஒட்டுமொத்த உம்மத்தில் இருந்து ஒரு கூட்டம், ஒரு சாரார், ஒரு இயக்கம் சத்தியத்தை சொல்லிக்கொண்டே வருவார்கள். அது எது வரைக்கும்? கியாமத் நாள் வரும் வரைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தாயிஃபத்து ஒரு சாரார்னு சொல்லிக்கிட்டாங்கல்ல. ஏன் என் சமுதாயத்தில் முஸ்லிம்கள் குறிப்பிட்ட சில முஸ்லிம்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் சொன்னாங்க. ஒரு சாரார், அது என்ன பேரும் வச்சுட்டு போட்டோம், ஒரு சாரார் சத்தியத்தை இருந்துகிட்டே இருப்பாங்க. இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுக்கு ஒரு அடைமொழி மாதிரி எல்லாம் பேர் வைக்கிறாங்க. பத அல் இஸ்லாமு கரீபா, இஸ்லாம் ஒரு அரிதாகத்தான் தோன்றியது. வஸயஊது கரீபா, அது பிற்காலத்தில் அரிதாகத்தான் முடியும். இஸ்லாம் ஸ்டார்டிங்ல தொடங்கும் போது ஒரு புதுசு மாதிரி இருந்துச்சு. மக்கத்து காஃபிர்களுக்கு எப்படி இருந்துச்சு, என்னடா முகமது இப்படி சொல்றாரு, நம்ம காலங்காலமா நம்பினதுக்கு மாற்றமா சொல்றாரு, ஒரு புதுசா தெரிஞ்சுல, இப்படிதானே தோன்றுச்சு. இப்ப மக்கள் எப்படி இருக்குது, அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பது பிரபலியமாயிருச்சு. இப்படியே பிரபலியம் ஆகி 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 மீண்டும் அது குறைஞ்சு இன்னைக்கு அவுலியாக்கள்கிட்ட கையாண்டாதீங்க, அல்லாஹ்ட்ட தான் உதவி தேடுன்னு சொன்னா இது புதுசா தெரியும். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆரம்ப காலத்தில் எவ்வாறு அரிதாக தோன்றியதோ பிற்காலத்தில் அரிதாகத்தான் முடியும்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தூபாலில் குரபா, இந்த அரிதானவர்கள்ங்கிற வார்த்தைக்கு குரபா என்று சொன்னார்களே, இது என்ன? அவங்களாம் முஸ்லிம்கள் இல்லையா? அப்ப ஒரு அடைமொழி. இன்னொரு இடத்துல கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்லாம் ஆரம்ப காலத்தில் அரிதாகத்தான் தோன்றியது, அது பிறகு பரவியது, பிறகு அரிதாகத்தான் முடியும். அப்பொழுது ஒரு கூட்டம் இருக்கும், அவர்கள் அல்லதீன யுஸ்லிஹூன இதா ஃபஸதன் நாஸ், மக்கள்கிட்ட எது சத்தியம்ங்கிற ஒரு குழப்பம் வருகிற பொழுது இதுதான் சத்தியம் என்று உடைத்து சொல்வார்கள். சத்திய கருத்துக்களை சீர்திருத்தமாக எடுத்து வைப்பார்கள். வலா யமாருன ஃபீ தீனில்லா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் வரட்டு பிடிவாதம் காட்டி என்ன செய்ய மாட்டார்கள், இதை ஏத்துக்க மாட்டேன், குர்ஆனை தூக்கி அந்த பக்கம் போடு, ஹதீஸை இந்த பக்கம் போடு, நம்ம காலங்காலம் தான் முக்கியம் என்று பேச மாட்டார்கள். வலா யக்ஃபுரூன அபதன், இந்த மார்க்க சட்டங்களை நிராகரிக்க மாட்டார்கள். மின் அஹ்லி தௌஹீத், இந்த தௌஹீத்வாதிகளை சார்ந்த இவர்கள் மார்க்க சட்டத்தை நிராகரிக்க மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூக்கி எறிய மாட்டார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது என்ன அடைமொழி? அவ்வளவுதான், ஒரு அடையாளத்துக்கு. தௌஹீத்வாதிகள் என்று சொல்வது, குரபாக்கள் என்று சொல்வது, அன்சாரி முஹாஜிர் என்று சொல்வதெல்லாம் ஒரு அடையாளத்திற்கு வைக்கிறதானே தவிர, நம்மளும் இப்ப தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒரு அமைப்பு வச்சிருக்கிறோம், தௌஹீத்வாதின்னு சொல்லிக்கிறோம். தௌஹீத்வாதினா முஸ்லீம் இல்லைன்னு அர்த்தமா? ரெண்டு ஒண்ணு தானே. உனக்கு உயிர் இருக்குதா, இதய துடிப்பு இருக்குதா, ரெண்டு ஒண்ணு தானே. உனக்கு ரத்தம் உடல்ல ஓடுதா அல்லது ஹார்ட் துடிக்குதா, ரெண்டு ஒண்ணு தானே. எப்படி நீ மென்டலா போயிட்டியா, உனக்கு புத்தி வேலை செய்யுதா, ரெண்டு ஒண்ணு தானே. அப்போ எந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குதா, அது பிரச்சனை கிடையாது, ஒரு அடையாளத்துக்கு வச்சிருக்கிறோம். நம்ம என்னமோ யார்கிட்ட உறுப்பினர் அட்டை இருக்குதோ அவன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு போவான், யார் தௌஹீத் ஜமாத்துடைய உறுப்பினர் அட்டை யார்கிட்ட இல்லையோ, யார் அவர் புதுப்பிக்கலையோ அவர் சக்கர் நரகத்துக்கு, இப்படா சொல்லிட்டு இருக்கிறோம். அடையாளத்துக்கு சத்தியத்தை சொல்றீங்களா? நீங்க எல்லாம் யாரு? இவனும் சத்தியத்தை சொல்றான், அவனும் சொல்றேங்கிறான், நீ யாரு? இவன் சொல்றது பொய், இவன் சொல்றது பொய், நான் யாருன்னா இவன் அப்படின்னு அடையாளத்துக்கு தான் சொல்றோம். அப்போ ஒரு இயக்கத்துக்கு பெயர் வைப்பது, ஒரு சாராருக்கு இந்த பெயரில் அழைப்பது, ஒரு அடைமொழியில் வைப்பது ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் காலத்துல மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்தே இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, லி குல்லி நபியின் ஹவாரியூன், ஒவ்வொரு நபிக்கும் ஹவாரியூன்கள் இருந்தார்கள். நாங்க ரசூலுல்லாஹ் ஹவாரியூன்கள்னா யாருன்னா, ரசூலுல்லாஹ்க்கு நபி தோழர்கள் இருந்தாங்கல்ல, அவங்களை எல்லாம் நம்ம என்ன சொல்றோம், சஹாபாக்கள் சொல்றோம். புழக்கத்துல தானே சொல்றோம் சஹாபாக்கள். அவங்க முஸ்லிம்கள் தான், சஹாபாக்கள் அடைமொழி. சரி, சஹாபாக்களுக்கு அடுத்து வந்தவர்கள் தாபியீன்கள், பின்பற்றியவர்கள். ஏன் நம்மளாம் பின்பற்றலையா? ஒரு தெளிவு புரிந்து கொள்வதற்கு அதுக்கு தானே வைக்கிறோம். அது மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி இருந்த நபிமார்களுடைய நபித்தோழர்களுக்கு சஹாபாக்கள் சொல்ல மாட்டாங்க, ஹவாரியூன்கள். இந்த கொள்கையை உறுதியாக பற்றி பிடித்த தோழர்களுக்கு ஹவாரியூன்கள் என்று சொல்வார்கள். அவர்களை அவர்கள் உதவியாளர்களாக இருந்தாங்க. ஈசா நபி போய் கேட்டாரு, மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி எனக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் இருக்கிறீர்கள் சொல்லுங்க வாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே காலல் ஹவாரியூன, அந்த ஹவாரியின்கள், அதாவது கொள்கையை உறுதியாக ஏற்று மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதில் இந்த தூதருக்கு ஒத்துழைத்தவர்கள், அவங்க சொன்னார்கள், நஹ்னு அன்சாருல்லாஹ், அல்லாஹ்வுக்கு உதவி செய்ய, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உதவி செய்யும் விஷயத்துல நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு வந்தார்களே. அப்ப இதெல்லாம் என்ன? இது எல்லாமே ஒரு அடைமொழி, புரிந்து கொள்வதற்கு தான்.
அப்ப இயக்கங்களுக்கு பேர் வைக்கிறதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு. அதற்கப்புறம் என்ன, இப்ப இயக்கங்கள்னு இருக்குது நிறைய. எது சரியான இயக்கம், எது போலியான இயக்கம் அப்படின்னு அடையாளம் காண வேண்டிய நிலை இருக்கா இல்லையா? ஒரு தெருவில் பார்த்தோம்னா 15 போஸ்டர் இருக்கு, 15 இயக்கத்துடைய போஸ்டர். ஒரு போஸ்டர் டார்க் கலர்ல இருக்கும், ஒன்னு லைட் கலர்ல இருக்கும், ஒரு மங்களா இருக்கும், ஒரு மட்டமா இருக்கும். இதுல எது சரி? பேப்பர் இல்ல, அந்த இயக்கத்துல எது சரி அப்படின்னு நம்ம ஆய்வு செய்வேன் இருக்குது. அப்ப நம்ம என்ன அளவுகளை வைக்கணும்னா, இந்த இயக்கங்களாக இன்றைக்கு தமிழகம் வச்சுக்கோங்க, இந்தியா உலகம் வேணாம், தமிழகத்துல இஸ்லாத்தை சொல்றோம்னு எந்த இயக்கம் இருந்தாலும் சரி, நீங்கள் அவர்கள்ட்ட என்ன உரசி பார்க்கணும்? தங்க கடை எத்தனை கடை இருந்தாலும் சரி, எவன் நல்ல தங்கம் விற்கிறான், எவன் கள்ளத்தனமா ஏமாத்துறான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எவன் சொம்ப ஜாஸ்தி கலக்கிறான், எவன் கம்மியா கலக்கிறான்னு தெரியுமா தெரியாதா? எவன் 24 எவன் 22 கண்டுபிடிப்பீங்களா மாட்டீங்களா? எவன் தங்க முலாம் பூசுறவன், எவன் ஏமாத்துறவன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இத உரசி பாக்குறோம்ல, உலகத்துல ஆய்வு செய்யறோம்ல. அது மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட்ல 4 கடை இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த கடையில எவன் கம்மி விலைக்கு விற்கிறான், எவன் அதிக விலைக்கு விற்கிறான்னு சொல்லி ஆய்வு செய்வோம்ல. 4 கடை வைப்பான், 4 மளிகை கடை தான் வச்சிருப்பான், 4 மலிவான விலையும்பா, 4 தரமான பொருளும்பா, 4 நிறைய பொருள் வச்சிருக்கேன்பா, 4 ஒண்ணுக்கு ஒண்ணு இலவசம்பா. இதில் தரமானது இதுன்னு தேடுறோம்ல. உலக விஷயத்துல தேடுற ஒரு எண்ணம் வருது இல்ல, மார்க்க விஷயத்துக்கு நம்ம தேடணும். 1000 இயக்கங்கள் இருந்தாலும் எது சத்தியத்தை சொல்ற இயக்கம்னு சொல்லி நம்ம தேடணும். இன்னொரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி தேடுறதுக்கு முன்னாடி நம்முடைய உள்ளத்துல என்ன வரக்கூடாது? எல்லாரும் நல்லதுதானே சொல்றாங்க, ஒண்ணு சேர்ந்தா என்ன? அல்லது எல்லாரும் அல்லாஹ்வைத்தான கடவுள் நம்புறாங்க, எல்லாரும் தூதரத்தான நபிகள் நாயகத்தான தூதரை ஏத்துக்கிறாங்க, அப்புறம் ஏன் இத்தனை பிரிவுகள்? நம்ம முஸ்லிம் சமுதாயம் இப்படி அடிச்சுக்கிட்டோம்னு சொன்னா, பிரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா பாக்குறவன் என்ன நினைப்பான்? இப்படி எல்லாம் ஒரு எண்ணம் வரலாம். எது சத்திய கொள்கையை சொல்லக்கூடிய இயக்கம் என்பதை தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி இவ்வளவு பிரிவினை இருக்கலாமா நம்ம கேட்கிறோமே. இந்த எண்ணமே நம்ம இஸ்லாத்தின் அடிப்படையில் தப்பு. ஏன்னு சொன்னா, எவன் ஊரெல்லாம் ஒற்றுமையை பத்தி பேசுறானோ அவன் 1ஆம் நம்பர் சுயநல பூச்சாண்டிகள், சுயநல பேர்வழிகள். அவங்க உலக லாபத்திற்கு தான் ஒற்றுமை பேசுவார்கள். மார்க்கத்தை சொல்லி மக்கள்கிட்ட ஒற்றுமை பேச இயலாது. இந்த ஒற்றுமை பேசுறான்ல, இந்த ஒற்றுமையை பேசுறது பாமர மக்கள் பேசுறான்டா, அறியாமையினாலும் நல்ல எண்ணத்தினாலும் பேசுறான்னு அர்த்தம். ஒன்று மரியாத மக்கள் கேட்கறாங்கன்னா நியாயமா கேட்கறாங்க. ஒன்று மரியாத மக்கள் கேட்கறாங்க, என்னங்க நீங்க ஒரு பள்ளி, அவங்க ஒரு பள்ளி, நீங்க ஒரு போஸ்டர், அவங்க ஒரு போஸ்டர், நீங்க ஒரு இயக்கம், எவ்வளவு பிரிவினுங்க, ஏங்க இவ்வளவு பிரச்சனை? இது பாமர மக்கள் கேட்கறாங்கன்னா அவங்க ஒரு அறியாமையினாலும் இப்படி எல்லாம் பிரிவு வரவே கூடாது, கியாமத் வரைக்கும் அப்படியே 2 கோடி முஸ்லிம்கள் தௌஹீத்னா 2 கோடி அப்படி கரெக்டா இருக்கணும், ஒண்ணு கூட குறை ஆயிடக்கூடாது, ரோபோட் மாதிரி இருக்கணும்னு அவங்க நினைச்சிருக்கிறாங்க. நினைச்சதுனால உங்கள்ட்ட கேட்கறாங்க. ஆனால் இந்த நம்மள ஒன்றுபட்டு செயல்படக்கூடாதா என்ற ஏக்கம் பாமர மக்கள்கிட்ட இருக்குது, அறியாமையினால் இருக்குது. ஆனா படிச்சவன் இயக்கத்தினுடைய நிர்வாகியா இருந்துட்டு ஒற்றுமை பத்தி பேசுவானே, இவெல்லாம் நயவஞ்சகத்தனத்தினால் தான் அவன்கிட்ட இருக்குது. அவன் மக்கள்கிட்ட ஏமாத்தி வேலை செய்கின்றான். எப்படி ஏமாத்தி வேலை செய்யறான்? இன்றைக்கு ஒற்றுமை ஒற்றுமைன்னு பேசுறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? ஓட்டு கேட்கறதுக்கு தான் ஒற்றுமை பேசுவார்கள். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த நாட்டில் எத்தனை இயக்கங்கள் தான் சரி, ஒரு இயக்கம் மட்டும் இருக்கு. அந்த இயக்கம் என்ன செய்வாங்க? வாத்தசிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வின் கயிறை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு, அதை நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் அப்படின்னு வசனம். இவன் லைட்டா இடைச்சொருகள் பண்ணி ஓட்டு பொறுக்கணும்ல, இடைச்சொருகள் பண்ணி ஒற்றுமை என்ற கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். நமக்குள் ஏன் இத்தனை பிரிவு? எனவே வாக்களிப்பீர் திமுக, இப்படிக்கு முஸ்லீம் லீக் இப்படின்னு போடுவார்கள். இவங்களுக்கு இந்த வசனம் தேவைப்படுது. அல்லாஹ் இந்த ஆயத்துல அர்த்தம் சொன்னானா? ஓட்டு போடுறதுதான் சொன்னானா? அல்லாஹ் அந்த இடத்துல என்ன வார்த்தையை சொல்றான்? குர்ஆன் என்பதுதான் அல்லாஹ்வுடைய கயிறு. ஒற்றுமை என்ற கயிறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, அல்லாஹ்வும் சொல்லி தரல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் குர்ஆனு ஹப்லுல்லாஹ், குர்ஆன் தான் அல்லாஹ்வுடைய கயிறு. தர்ஃபுஹு பியதில்லாஹ், அந்த அல்லாஹ்வின் கயிறுன்னு சொல்றோம்ல, இதன் ஒரு மூளை அல்லாஹ்ட்ட இருக்குது. வ தர்ஃபுஹு பி ஐதீக்கும், இன்னொரு மூளை உங்கள்ட்ட இருக்குது. அது என்னது? அல்லாஹ் இட்ட உத்தரவு ஒரு கனெக்ஷன் அவன் வாயிலிருந்து வந்திருக்குது, இன்னொரு உத்தரவு அதனுடைய இன்னொரு முனை நீங்க ஓதுறீங்க. அல்லாஹ் சொன்னா நீங்க திருப்பி ஓதுறீங்க இல்லையா? இந்த 2 கனெக்ஷன் மாதிரி ஒரு கயிறு மாதிரி அப்படின்ற ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு நீங்க அதை பற்றி பிடிக்கும்லாம் வழி தவற மாட்டீங்கன்னு சொன்னாங்க. இதத்தான் அல்லாஹ் சொல்றான், இந்த கயிறை, இந்த குர்ஆனை பற்றி பிடிக்க வாங்க, குர்ஆன் என்ன சொல்லுது அது மாதிரி நடக்க வாங்கன்னு கூப்பிடுறான். இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓட்டுக்காக வேண்டி நம்ம எல்லாம் ஒன்றுபட்ட சமுதாயமா இருக்கணும் என்று பேசுவார்களே. ஆனால் இந்த ஒற்றுமை எதற்கு பயனளிக்குது? ஓட்டு பொறுக்க பயனளிக்குதே தவிர மார்க்கத்தில் ஒற்றுமைங்கிற பேச்சே அவங்களுக்கு கிடையாது. இன்னொரு சாரார் இருக்கிறாங்க, அவங்க
பாகிஸ்தான்ல அடிக்கிறான், ஆப்கானிஸ்தான் அடிக்கிறான், ஈராக்ல அடிக்கிறான், பஞ்சாப்ல அடிக்கிறான், குஜராத்ல அடிச்சான். சொல்லிட்டு சரி எல்லாம் அடிச்சேன்னு சொல்ல வர அடிச்சான். இப்ப நம்மளும் அடிக்கணும், கராத்தே கத்துக்கணும், குன்ஃபு கத்துக்கணும், களரி கத்துக்கணும். இப்ப என்ன ஓட்டு போட கத்துக்கணும்னு வந்துட்டாங்க. ஒரு காலத்துல என்னது கராத்தே குன்ஃபு எல்லாம் கத்துக்கணும், நமக்குள்ள சண்டை வேணாம், நீ வரச்சுனா வாங்குறனா வாங்கிக்க, விடுறனா விட்டுக்க, நீ தொழுதா தொழுதுக்க, தொழுகாட்டி போய்க்க, நம்ம வந்து தர்கால போய் உளுந்துக்க, உழுகாட்டி விட்டுக்க, எல்லாம் சரி. நமக்குள்ள என்ன ஒற்றுமை வேணும்? ஏன் எதிரிகளை தாக்கணும்? சரி, இப்ப எப்படி தாக்க போற? நம்ம பல துறைகள்ல போகணும். கவுன்சிலராக போய் தாக்கணும், மேயராக போய் தாக்கணும், எம்எல்ஏவாக தாக்கணும், முதல்வராக தாக்கணும், பாராளுமன்றத்தில் என்ன தாக்கணும்? என்ன வேட்புமனு தாக்கலா? அந்த இப்ப வந்துட்டாங்க. இப்ப அப்ப தாக்கல் ஆயுத தாக்கல், இப்ப வேட்புமனு தாக்கலுக்கு போயிட்டாங்க. இதுக்கு என்ன பல மாதிரி காட்டணும்ல? நம்ம இயக்கத்துல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு காட்டணும்ல? இந்த ஏபிசி ஒரு அமைப்பு, இஎஃப்சி ஒரு அமைப்பு, எஸ்எம்என்ஓபி இன்னொரு அமைப்பு, எக்ஸ்ஒய்ஜெட் இன்னொரு அமைப்பு. என்ன அது பெண்களுக்காக, இது குழந்தைகளுக்காக, அது இளைஞர்களுக்காக. இப்படி பார்த்தா பதறணும்ல. அதுக்கு என்னடா பதறுவாங்க? அவன் என்ன பாப்பான்? உளவுத்துறை எப்படியோ நிறைய பேர் வச்சிருக்காங்க. மொத்தத்துல 26 எழுத்து இவங்கள்ட்ட அமைப்புல இருக்குது. ஆனா பொதுக்கூட்டமோ எங்கேயாவது இவங்க கூடுனாங்கன்னா ஒரு 26 பேர் இருக்காங்க. இப்படிலாம் நினைக்கிறேன். இது என்ன பலத்தை காட்டுனீங்க நீங்க? சமுதாயத்துல பலத்தை காட்டுறாங்களாம். நமக்கு வந்து என்னது, பசியை மறப்போம், பயத்தை மறப்போம், வாங்க வேட்புமனு தாக்கலுக்கு போலான்ட்டு இப்ப அரசியலுக்கு போயிட்டாங்க. அரசியலுக்கு போனோம் என்ன ஆயிப்போச்சு? விநாயகர் சதுர்த்தி எல்லாம் ஹலால் ஆயிப்போச்சு. ஹாப்பி கௌரி கணேஷ் பெஸ்டிவல். விநாயகர் சதுர்த்தி தேவை, ஒற்றுமை தேவை இல்லையா? ஓட்டு வேணும்னா ஒற்றுமை வேணும்ல? இவங்க என்ன பண்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய கயிறை பிடிப்படுங்கள், எனவே முஸ்லிம்கள் ஒன்றுபடுங்கள், பிரிந்துடாதீங்கறான். இந்த ஏபிசிடி எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, முஸ்லீம் மட்டும் தான் ஒற்றுமைக்கு வரணுமா? ஏன் இந்துக்கள் வந்தா தப்பா? ஏன் கிறிஸ்துவர் வந்தா தப்பா? எனவே ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், ஹாப்பி கௌரி கணேஷ் ஃபெஸ்டிவல், விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள், ஹாப்பி பொங்கல் வித் ரமலான். முஸ்லீம்களுக்கு பண்ணல ரமலான். இந்த ஒற்றுமைக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு? உலக லாபத்துக்கு போவாங்க. இந்த ஒற்றுமை நமக்கு தேவையா? உலக லாபத்து ஒற்றுமை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இவன் ஊரெல்லாம் பேசுறது என்ன? இது அல்லாஹ் ஒருத்தன், தூதர் ஒருத்தர். ஏன் நமக்குள்ள பிரிவினை? எதை பேசுற நீ? மார்க்க பிரச்சனையே பேசுற. அப்ப ஏன் உலக லாபத்தை பத்தி ஒற்றுமை பத்தி பேசுறீங்க? பொய்யர்கள் அவர்கள். இரண்டு இரட்டை வேடம் போடுபவர்கள் என்பதை நீங்க ஒரு காட்சியில பாப்பீங்க. உலகத்துக்கு தான் ஒற்றுமை பேசுவார்கள். இந்த உலக விஷயத்துல கூட அவங்க ஒற்றுமையா இருக்கவும் மாட்டார்கள். ஒற்றுமை பேசுவார்கள், செயல்பாட்டில் இருக்காது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு ஒற்றுமை பேசுறாங்கல்ல, இவங்கெல்லாம் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு ஒற்றுமையா இருக்கிறாங்க. அதுல மாட்டுக்கிறது இல்ல. அதுல ஒற்றுமையா இருக்கணும், நம்மள ஒன்றுபட்டு இருக்கணும், ஏன் இவங்களை ஒழிக்கணும், அப்படி இருக்கிறாங்க. எப்படி? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து மதியன் கூட்டத்தாருக்கு தூதராக நியமிக்கப்பட்டார். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூது கூட்டத்துக்கு போனார்ல, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூது கூட்டத்தாருக்கு சத்திய பிரச்சாரத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த வேளையில ஊர் நிலவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 9 இயக்கம் இருந்துச்சான், 9 பிரிவினர்கள் இருந்தாங்களாம். 9 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். நீ சரியில்லை நான் சரியில்லை, நீ பெருசா நான் பெருசா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். எப்போ இந்த சமூது கூட்டத்துக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் தூதர்னு அறிவிச்சுட்டாங்களோ, அல்லாஹ் ஒருத்தனை வணங்கன்னு சொல்லிட்டாங்களோ, நீங்க வந்து அடிச்சாட்டியம் பண்ணாதீங்க, பாதையின் ஓரத்துல நின்று மக்களை ஏமாத்தாதீங்க, மக்களை போட்டு குண்டு கட்ட இழுத்துட்டு போகாதீங்க, உங்களுக்கு முன்னால் அழிக்கப்பட்ட ஆது கூட்டத்தை சிந்திச்சு பாருங்கன்னு சொன்னார்ல. சொன்ன உடனே இந்த 9 பேர் ஒன்று செஞ்சாங்க. இதுதான் அல்லாஹ் அன்னைக்கு 9 இன்னைக்கு 19. சரியா? எதிரிகள், அதாவது இஸ்லாத்தை ஒழிக்கணும்டா எல்லாம் ஒண்ணு சேருவார்கள் என்பதற்கு ஒற்றுமையா இருக்கிறாங்க. வேற எதுலயாவது அவங்கள்ட்ட ஒற்றுமை இருக்குதா? நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு பேசுறாங்கல்ல, உலக லாபத்துக்காவது நம் சமுதாயம் பின்தங்கி இருக்குது, நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறைந்திருக்கிறார்கள், நம்முடைய கவுன்சிலர்கள் குறைந்திருக்கிறார்கள், நம்முடைய முதல்வர்கள் குறைந்திருக்கிறார்கள், இப்படி எல்லாம் பேசுறீங்களே, நீங்க என்னைக்காவது கியாமத் நாள் வரைக்கும் உங்களால முடியாது. 19 அமைப்பு இல்லைங்க, இப்ப 25 26 அமைப்புன்னு சொல்றீங்கல்ல, 25 26 அமைப்பு ஒன்னு சேர்ந்து ஒரு தேர்தல் நிலைப்பாட்டுல ஒரே மாதிரி நிலைப்பாடு எடுத்து ஒரு வேட்பாளரை நியமிச்சு ஓட்டு போட்டு காட்டுங்க பாப்போம், உங்கள்ட்ட ஒற்றுமை தெரிஞ்சிடும். நீங்க என்ன பண்ணீங்க? நம்ம என்னமோ திருமுடைச்சேரியில ஒரு அப்பாவியை சுட்டு கொன்னமா, கொலை செஞ்சதுக்காக வேண்டி கொலைகாரர்கள் இவர்களை கைது செய்து ஊரெல்லாம் போஸ்ட் அடிக்கிறாங்க. யாரு? இப்படிக்கு 19 அமைப்பு. அதான் அந்த சமூக கூட்டத்துல 9 பேர் பிரிஞ்சிருந்தாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சத்தியத்தை சொல்லும் பொழுது அதை ஒழிக்கிறதுக்காக 9 ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இப்ப சத்தியத்தை நம்மள சொல்றோம், ஒழிக்க என்ன பண்ணு 19 ஒண்ணு சேரும்னு போஸ்ட் அடிச்சுட்டாங்க. நீங்க 19 அடிச்சீங்கல்ல, சரி எங்களை எதிர்த்தான் அடிச்சீங்க, நாங்க ஒரு தேர்தல் நிலைப்பாடு சமுதாய இடஒதுக்கீடுக்காக நாங்க எடுக்கிறோம்,
உங்களுக்கு அது பிடிக்கல, நீங்க உங்க இடஒதுக்கீடுக்காக வேண்டி எம்பி எம்எல்ஏ கிடைக்கணும் எடுக்கிறீங்கல்ல, நீங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாருடைய ஓட்டையும் பிரிக்காம ஒற்றுமையா 19 இயக்கமும் ஒரே தேர்தல் நிலைப்பாடு எடுத்தீங்களா? அதுக்கப்புறம் அந்த சட்டமன்ற தேர்தலை செஞ்சீங்களா? இல்ல. இப்ப பாராளுமன்ற தேர்தல் வரப்போது செஞ்சிருவீங்களா? அது எப்படி செய்வீங்க? அது எப்படி பிரிஞ்சுக்குவீங்க? நீ வேற நான் வேற. அதுக்கு ஒரு வசனம், லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உன் மார்க்கம் உனக்கு என் மார்க்கம். அது உன் மார்க்கம் இல்ல, உன் கட்சி உனக்கு என் கட்சி எனக்கு அப்படின்றாங்க. இதெல்லாம் இருக்குது. இந்த நிலைமையில நீங்க இருக்கிறீங்க. மார்க்கத்தை பேசுறதுக்கா ஒற்றுமை பூச்சாண்டி காட்டுகிறீர்கள், உங்க லாபத்துக்கு காட்டுகிறீர்கள். சரி, மார்க்கம் ஒற்றுமை பத்தி என்ன சொல்லுது? இந்த மாதிரி பிரிவினை எல்லாம் இருக்காதுன்னு மார்க்கம் சொல்லுதா? கியாமத் நாள் வரைக்கும் இப்படியே கரெக்டா போயிருவாங்கன்னா சொல்லுது? அப்படி கிடையாது. இப்ப நமக்கு 5 விரல் இருக்குதே, 5 விரலும் ஒரே மாதிரி இருந்தா கை இயங்காது. 5 விரல் ஏற்கு மாறா இருந்தா கையை இயங்கும். அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான். 5 விரல்லே வேறுபாடு இருக்குது. விரல்கள் நம்முடைய விரல்கள் தான், கை நம்முடைய கை தான். நம்ம உழைப்புக்கு நமக்கு தேவையான விரல் வேறுபாடா இருக்குது. அல்லாஹ்வே இந்த மனித சமுதாயத்தை இப்படித்தான் படைச்சிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, இது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை என்று விளக்கி சொந்த வார்த்தை விளங்கக்கூடாது. அல்லாஹ் இறை செய்தியாக கொடுத்த வார்த்தை. அல்லாஹ் இறை செய்தியாக கொடுத்த வார்த்தை கியாமத் நாள் வரும் வரைக்கும் அது மாறாது. லா முபத்தில லி கலிமாத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய உத்தரவை மாற்றுபவன் எவனும் கிடையாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத்து, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? தஃப்தரிகு உம்மத்தி, என் சமுதாயம் 73 கூட்டமா பிரியும்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார சொன்னாங்க? ஒட்டுமொத்த உலகத்துல கற்களை வணங்குபவர்கள், பெற்றோரை வணங்குபவர்கள், கற்சிலைகளை வழிபடுபவர்கள், நெருப்பை வணங்குபவர்கள், நீரை வணங்குபவர்கள், சூரிய சந்திரனங்களை வணங்குபவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆகமொத்த 73 கூட்டமா பிரிவாங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லவே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சஹாபா பெருமக்கள்கிட்ட வைத்து இந்த வார்த்தையை சொன்னாங்கன்னா, அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் மக்களுக்கு சொல்லணுங்கிற எண்ணத்தில் வாழ்ந்த நபித்தோழர்கள் மத்தியில வச்சு சொன்னாங்க, என்னுடைய உம்மத், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத், முஹம்மதுடைய உம்மத் 73 கூட்டமா பிரியும். அப்படின்னா யாரு? வேற கூட்டமா? அது ஏன் கூட்டம்? இப்ப நூஹ் நபி என்னுடைய உம்மத்துன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்த உலகத்தையும் குறிக்கும் அர்த்தம். ஏன்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய உம்மத்துன்னு சொன்னா ஆறுமுகத்திலிருந்து டேவிட்ல இருந்து அப்துல் கார் இருந்து எல்லாத்தையும் குறிக்கும். ஏன்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதுகந்தண்டில் இருந்து தான் கியாமத் வரைக்கும் இருக்கிற மனித பெருக்கத்திற்கு வரலாறு இல்லையா? ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்கன்னா என் உம்மத்தில் இருந்து இவ்வளவு பிரிவு வரும்னு சொல்லி இருந்தார்களே, ஆனால் மனித குலத்தினுடைய பிரிவை சொன்னாங்கன்னு அர்த்தம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஏன் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்புக்கு பிறகு, சமுதாய இனப்பெருக்கத்துக்கு பிறகு, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல அந்த காஃபிர்கள் அழிக்கப்படுறாங்க, முஸ்லிம்கள் கப்பல்ல ஏற்றப்பட்டு காப்பாற்றப்பட்டாங்க இல்லையா? இந்த கப்பல்ல ஏற்றப்பட்டு காப்பாற்றப்பட்டவர்கள் தான் ஒட்டுமொத்த உலகமும் அழிஞ்சு மிஞ்சியவர்கள். அந்த முசல்மான்களா இருந்தாங்களே, ஈமான் கொண்டவர்கள், நூகை நம்பியவர்கள் தூதராக, அவர்களிலிருந்து பிறந்தவர்கள் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமே 700 கோடி. சரியா? அந்த நூகுனுடைய சமுதாயம் 73 கூட்டமா பிரியும் சொன்னாலும் கூட இந்து, கிறிஸ்தவன், ஆத்திகன் சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு உள்ள சமுதாயம் எல்லாம் பல்கி பெருகி போயிருச்சு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உலகத்துக்கே தூதரா வந்திருக்கிறேன், என் தூது செய்தி இங்கேயும் போகும். வஆகரீன மிம்மா லம் யல்ஹகு பிஹி, இந்த செய்தியை அடையாத மக்கள் எல்லாம் இருக்கிறாங்களே, அவர்களுக்கும் நான் தான் தூதரு, அவர்களுக்கும் இந்த செய்தி போய்கிட்டு இருக்கும். ஆனால் என் கொள்கையை ஏற்றுக்கொண்ட என் உம்மத்திலிருந்து 73 கூட்டம் பிரியும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொன்னது அல்லாஹ். இது மாறுமா? இதெல்லாம் ஒட்ட வைக்க முடியுமா? அல்லாஹ் சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அந்த 73 கூட்டம் பிரியும் என்று சொன்னதுனால நாம ஏன் பிரிஞ்சதுன்னு கேட்க கூடாது. பிரியத்தான் செய்யும். இது நான் சொல்ற சட்டம் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. அல்லாஹ் தூதர் சொன்ன சொந்த கருத்துல அல்லாஹ் இறக்கி வச்ச வகை. பிரியும். இப்ப நம்ம கடமை என்ன? இதில் யாரு சத்தியத்தை சொல்றாங்க என்று முடிவெடுப்பது மட்டும்தான் நம்ம கடமை. 73 பிரியத்தான் செய்யும் உத்தரவு வந்துருச்சு. இதுக்கப்புறம் பிரிய கூட நினைக்க கூடாது. அல்லாஹ்வே அதான் சொல்றான், நபியே முகமதே, எல்லா மக்களையும் ஒரே கொள்கையின்பால் கொண்டு வந்துடலாம் நீங்க நினைக்கிறீங்களா?
இப்படி எல்லாம் ஒற்றுமை உங்களால கொண்டு வர முடியவே முடியவே முடியாது. எந்த அளவுக்கு அல்லாஹ் சவால் விடுறான்னா, இது ஏன் ரைட்ஸ், எல்லாரையும் ஒரே மாதிரி கொண்டு வரதுக்கு நீ யாரு ரோபோ தயாரிக்கணும்னா, இது ஏன் ரைட்ஸ். ஃபமன் ஷாஃபல் யூமின், விரும்பினவன் ஈமான் கொள்ளட்டும். ஃபமன் ஷாஃபல் யக்ஃபுர், விரும்பினா பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கட்டும். லா இக்ரா ஃபித்தீன், மார்க்கத்துல நிர்பந்தம் இல்ல. இது ஏன் ரைட்ஸ். ஏன் ரைட்ஸ் நீங்க தலையிடுவீங்களா? நீங்க இஷ்டப்படி ஒன்று சேர்த்தலாம் நினைப்பீங்களா? அப்படின்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றான், வலவ் அன்ஃபக்த மாஃபில் அர்தி ஜமீஆ, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்க வித்தாலும் சரி, வித்து காசு செலவு பண்ணி எல்லாரும் கூறு போட்டு கொடுத்து நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கலாமப்பா, பிரியக்கூடாதுப்பா என்று சொன்னாலும் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம், மக்களுடைய மனதில் உன்னால் ஒற்றுமை ஏற்படுத்த முடியாதுங்கிறான் அல்லாஹ். இதுக்கப்புறம் என்ன பண்ற, நம்ம என்ன பேசுறது? ரசூலுல்லாஹ்வுக்கே அது முடியாது என்றால் நம்ம எல்லாம் யார்? யோசிச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ் விதித்திருக்கிற விதியே இதுதான், பிரியும். பிரிஞ்சு போகட்டும் நான் சொல்ல, பிரியத்தான் செய்யும், அது இயல்பு, அது மாற்றுக்கிறது இல்ல. நம்ம கடமை என்ன தெரியுமா? சிறந்ததை தேடுறதுதான் நம்ம கடமை. அத சஹாபாக்கள் கரெக்டா செஞ்சாங்க. சஹாபாக்கள் வருத்தப்பட்டாங்களா? அல்லாஹ்வின் தூதரே, எங்க அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா, சுபைர், இது போன்ற சிறப்புமிக்க சஹாபாக்கள் இருக்கிற பொழுது, தியாகிகள் இருக்கும் பொழுது, கைருல் குரூனி கர்ணி, காலத்தின் சிறந்தவர்கள் என் காலத்தவர்கள், சும்மல்லதீன எழுநகும், பிறகு சிறந்தவர்கள் அடுத்த நூற்றாண்டு, சும்மல்லதீன எழுநகும், பிறகு சிறந்தவர்கள் அடுத்த நூற்றாண்டு என்று சிலாகித்து சொன்னீர்களே, எங்களுக்குள்ளா பிரிவினை வரப்போகிறது, நாங்களா அடிச்சு வெட்டி கொள்கிற போகிறோம், நாங்களா பிரிந்து சாக போகிறோம், எங்களை பார்த்து இப்படி சொல்லிவிட்டீர்களே என்று சகாபாக்கள் கேட்டார்களா? கேட்கல. சகாபாக்கள் எந்த முடிவுக்கு வந்துட்டாங்க தெரியுமா? பிரியும், இப்படித்தான் பிரிஞ்சதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதுனால நம்பிக்கிட்டாங்க. ஏன் சகாபாக்கள் கேள்வி கேட்கல தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எடுத்தெடுப்புல சொல்லல, முன்னாடி ஒரு பீடிகை போட்டுட்டு தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இந்த யூதர்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள். அவனே 2 கூட்டமா பிரிஞ்சான். அவங்களுக்கு தூதர்கள் வராமல் இல்லை, வந்தார்கள். ஈசா, மூசா, தாவூத் எல்லா தூதர்களும் வந்தார்கள். பிரிஞ்சான்ல 72. இந்த சமுதாயத்துக்கு நான் வந்திருக்கேன்ல, என் சமுதாயம் 73 பிரியும். நாங்க சகாபாக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த நபி வரும்போது 72 வந்தா, இந்த நபி வரும்போது 73, ஒண்ணுதானே கூட, பிரியும் சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சே. இதுக்கப்புறம் நம்ம பிரிய கூடாது நினைச்சிருந்தா முன்னாடி உள்ள நபிமார்களுக்கு பிரிஞ்சிருக்க கூடாது, அது விதி. அல்லாஹ் கியாமத்துக்கு அப்படி ஆக்கி வச்சுட்டான், இன்னும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படின்னு புரிந்து கொண்ட யதார்த்தத்தை புரிந்த சகாபாக்கள், இவங்க உள்ளத்துல தான் நடிப்பில்ல. அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எவ்வளவுதான் பிரியும் என்று சொன்னாலும் நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருப்போம், அடிச்சுக்க மாட்டோம் என்று பேசல. இவங்க உள்ளத்தில் கவடம் கிடையாது, இவங்களுடைய உதட்டில் தான் தேனும் உள்ளத்தில் தேளும் இருக்கிறது. இவன் என்ன பண்ணிக்குவான்? நம்ம எல்லாம் அண்ணன் தம்பிமார்கள், நம்ம எல்லாம் சகோதரர்கள் பேசிக்குவாங்க. கடைசியில பார்த்தா எல்லாம் பிரிந்து நிப்பாங்க. என்னடா ஒற்றுமை? என்ன ஒற்றுமை? இதுதான் ஒற்றுமையா? இதெல்லாம் ஒற்றுமை. எல்லாத்திலும் விட்டு கொடுக்கிற மனப்பான்மையோடு, உதவி செய்யற மனப்பான்மையோடு சேர்ந்து நிக்கணும். இவன் ஒற்றுமையை பத்தி பேசுவார்கள். ஆனா சஹாபாக்கள் எல்லா தியாகத்தையும் செய்தவர்கள் சொன்னார்கள், நாங்க 73 பிரிவோம் என்று ஆச்சரியப்படவே கிடையாது. அவங்க கேட்டாங்க 73 பிரியும் தான், அது மாற்றுறது இல்ல. மனில் கௌம் யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 73 சொல்லி, இல்லா ஃபிர்கத்தன் வாஹிதா, 73ல குல்லுகும் பின்னார், எல்லா நரகத்துக்கு போயிருவாங்க, ஒரு கூட்டத்தை தவிர அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த ஒரு கூட்டம் யாரு? இப்ப நமக்கு அதுல முக்கியம். 72 யாருன்னு பட்டியலா தேவை? சொர்க்கத்துக்கு போற கூட்டம் யாரு? அதுல நமக்கு முக்கியம், அதுல நமக்கு தேவை. கடைக்கு போறீங்க, டிரால ஃபுல்லா வச்சிருக்கிறிய, தங்க நகை கடைன்னு போட்டிருக்கிறான், உள்ள போயிட்டிய, என்ன கேப்பீங்க? எங்க அந்த தங்க மோதிரம் எங்க? அது உடனே அவர் சொல்றாரு, இது வைரங்க, இது வெள்ளிங்க, இது பவளங்க, இது பித்தாளைங்க, இது இதுங்க, இது கவரிங்க, இது பிளாஸ்டிக்ங்க, தங்க எங்க கேப்பமா இல்லையா? ஏன் வளரம் பேசிட்டு இருக்கிறான்? அறிவிச்சிருவாங்க, காத்ரேஜ் லைட் வாங்க, காத்ரேஜ் ஃப்ரிட்ஜ் வாங்க, வாங்க வாங்க, உள்ள இருக்கு, காத்ரேஜ் இருக்கு, போயிடும். ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு சொன்னீங்களே, எங்க போயாச்சு. இது வயல் புழுங்க, இது வீடியோ காணுங்க, காத்ரேஜ் எங்க இருங்க, முதல்ல இதெல்லாம் பாருங்க, அப்புறம் காத்ரேஜ காட்டுவேன் சொல்லுமா இல்ல? என்ன நம்ம மனசுல எது சரியானது தேர்ந்தெடுக்க வந்துட்டோமோ எல்லாரும் தட்டிட்டு எடுக்கிறோம்ல, அது மாதிரி என்ன பண்ணுவான்? எங்க அமைப்பு அப்படி செய்யும், எங்க அமைப்பு, எந்த அமைப்பு எப்படி இருந்தாலும் சரி, சரியான அமைப்பு எது அப்படின்னு நம்ம முடிவெடுக்கணுமா இல்லையா? சரியான அமைப்பு எது என்பதை முடிவெடுத்து தேர்ந்தெடுக்கிற வேலையை நம்ம செய்யணும்.
அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வஹீல பூர்த்தி பண்ணி நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன சொல்லி கொடுத்துட்டு போனாங்க? சஹாபாக்கள் கேட்டாங்க, மனில் கௌம் யா ரசூலல்லாஹ், அந்த கூட்டம் யாருன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? மா அனா அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி, இன்றைய தினம், அதாவது ரசூலுல்லாஹ் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்றைய தினம் நானும் என் தோழர்களும் எந்த கூட்டத்தில் இருக்கிறோமோ அந்த கூட்டம் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போற கூட்டம். ரசூலுல்லாஹ் ஒரு கூட்டம்னு சொன்னாங்க. நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் இப்படி பேசல, இந்த கூட்டம்னு பிரிச்சுதான் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போட்டது என்ன தெரியுமா? 72 நரகம் என் சமுதாயத்திலிருந்து தான் பிரிஞ்சு போவார்கள். ஆனா என் சமுதாயத்தில் ஒரு கூட்டம் மட்டும் ஒரு கொள்கையிலே இருப்பார்கள். அது என்ன கொள்கை? நான் இன்னைக்கு என்ன கொள்கையில் இருக்கிறேன், என் தோழர்கள் நான் உயிரோடு வாழும் போது என்ன கொள்கையில இருக்கிறாங்க, அந்த வஹியை பின்பற்ற வேண்டும்ங்கிற கொள்கை இருக்குதே, குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்ற வேண்டும்ங்கிற கொள்கை இருக்குதே. அல்லாஹ் சொன்னானா, தூதர் சொன்னானுங்களா? மாகாணலி மூமினின் வலா மூமினத்தின், மூமினான ஆண்களுக்கோ மூமினான பெண்களுக்கோ இதா கல்லல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா ஐ யகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹி, அல்லாஹ்வும் அவன் தூதரும் ஒரு காரியத்தை கட்டளையிட்டு விட்டால் அதுல மாற்று கருத்து சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்ல என்ற தன்மையை ஏற்று சஹாபாக்கள் இருந்தார்களா? இந்த கொள்கை இது மட்டும்தான் சுருக்கத்துக்கு போறோம்னு சொன்னாங்களே, அந்த கொள்கையை சொல்றது யாரு? அதை மட்டும் முடிவெடுப்போம், வேலை முடிஞ்சு போயிருமே. இப்ப நீங்க கேளுங்க, எத்தனை ஆயிரம் இயக்கம் வந்தாலும் கேளுங்க, அல்லாஹ்வும் அவன் தூதரும் சொல்வது மட்டும்தான் மார்க்கம்னு நீ சொல்றியா? மேடை போட்டு சொல்வையா? பகிரங்கமா அறிவிப்பையா? நான் வரேன், உன் கொள்கையை ஏத்து நிக்கிறேன், அல்லாஹ்வும் அவன் தூதரை தவிர வேறு யார் சொல்வது மார்க்கம் ஆகாதுன்னு சொல்றியா? உன் கொள்கையை நான் ஏத்துக்கிறேன், அல்லாஹ் அவன் தூதரை தவிர மற்றவர்கள் எல்லாம் மார்க்க ஆதாரம் ஆவார்கள் சொல்றியா? போடாத பக்கம், நீ 72ல 1 முடிவெடுங்க. முடிஞ்சு போச்சு இல்ல? இப்போ கட்சி அமைப்புகள் எத்தனையோ இருக்கிறாங்க. தமிழகத்துல முஸ்லீம்களை முன்னேற்றப்படுத்தணுங்கிற ஒரு கழகத்தை உண்டாக்குனாங்க. பிறகு அதுல இருந்து இன்னொரு கட்சி வேணும், அரசியல் சாக்கடையை சுத்தம் பண்ணணும்னு போனாங்க. இவங்க 2 பேர்ட்டையுமே கேளுங்க, குர்ஆனையும் சுன்னாவையும் மட்டும் இஸ்லாத்தின் மூல ஆதாரங்களாக சொல்லி மக்களிடத்தில் விழிப்புணர்வு செய்வது எங்கள் கொள்கை. சொல்லுங்க, பகிரங்கமா பேச சொல்லுங்க. இஸ்லாத்துல குர்ஆன் சுன்னாவை தவிர வேறு எதுவும் மார்க்கத்தின் மூல ஆதாரங்கள் இல்லை, உடைச்சு பேச சொல்லுங்க. இல்ல தூக்கி வீசுங்க, அவ்வளவுதான். மறுமையில பயன்படாத 10 காசுக்கு புண்ணியம் இல்லாத இயக்கம் அமைப்பு தேவையில்லை. இதல்லவா நடுநிலையான முடிவு. அடுத்து என்ன? ஏபிசிடி Z வரைக்கும் வச்சிருக்காங்க. இவங்கள்ட்ட கேளுங்க, உன் கொள்கை என்ன? உன் கொள்கை என்ன? அல்லாஹ் மட்டும் வணங்கணும் இருக்கா? அல்லாஹ்க்கு எதையும் இணை வைக்க கூடாது இருக்கா? ஆமா, இணை வைக்க கூடாது. அப்ப ஏன் தர்கா வழிபாடு நடத்தின? இந்த ஊர் கந்தூர் விழாவுக்கு நீ ஏன் போஸ்ட் அடிச்ச? அது எங்க ஊர்ல 4 பேர் நடத்தின, நீ ஏன் அவன் மேல நடவடிக்கை எடுக்கல? அப்ப நீ என்ன கொள்கை? பகிரங்க மேடை போட்டு சொல்லு, தர்கா வழிபாடு கூடாது, மது கூடாதுன்னு சொல்றியா? அது எல்லாரும் சொல்லுவானே, குடிகாரனே சொல்லுவானே, குடி நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம், ராத்திரிக்கு தூங்க வேண்டும் ஊத்திக்கிறேன், அவனே சொல்லுவான. பெரிய விஷயமா? மது கூடாதுன்னு சொல்ற மாதிரி நீ மார்க்கத்துல இல்லாத மௌலிது கூடாதுன்னு சொல்றியா? மக்களுக்குள்ள பிரிவினை வந்துரும், இது பூச்சாண்டி வேலை. அப்ப நீ யாரு? குர்ஆன் சொன்னா வெளியே நிக்கிறேன்னு அர்த்தம். மது கூடாதுங்கிற நிலைக்கு முதல்வரே நெருங்கி வரும் பொழுது இப்ப அவங்களே சட்டம் போட்டாங்கன்னா நம்ம சொல்லிதான் சட்டம் போட்டாங்கன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணி என்னமோ பண்ணிட்டு போங்க. ஏன்னா கட்சின்னு சொன்னா 4 விஷயம் நடத்தான் ஆகணும், அதனால 4 ஓட்டு கிடைக்கணும் இல்லையா? சரி, அது நடத்திட்டு போங்க. ஆனா இத சொல்ற நீங்க, இதற்கு தெருமுனை பிரச்சாரம், பெண்கள் பயான், பொதுக்கூட்டம், மாநாடு, விழிப்புணர்வு, பிறகு சட்டசபை முற்றுகைன்னு போறீங்களே. நரக படுகொலைக்கு போறானே, கண்ணு முன்னாடி தர்கா வழிபாடு அனாச்சாரம் செய்யறானே, நீங்க என்ன பண்றீங்க? மேடை போட்டு கந்தூரி விழா நடத்தி அதுக்கு போஸ்டர் எடுத்து வாழ்த்து தெரிவிக்கிறீங்களா? இது மார்க்கமா? இதுதான் மா அனா அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி, நானும் என் சகாபாக்கள் எந்த கூட்டத்தில் இருந்தோமோ அந்த கூட்டம் சொன்னீங்களா? அந்த கூட்டமா நீங்க? இல்ல, அப்ப தூக்கி எறிஞ்சிருங்க, அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சு நமக்கு? ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ், காலம் காலமா இமாம்களை பின்பற்றுங்கிறாங்க. காலங்காலமா ஷாஃபி ஹனஃபி பின்பற்றீங்களா? அப்ப அத சொல்லலையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபின்னு சொன்னாங்க, ஷாஃபின்னு யாரை பத்தி சொல்லலையே, அப்படி யாரையும் சொல்லலையே. அபூபக்கர்னு பேர் கேள்விப்பட்டிருக்காங்க, அபூ ஹனீஃபான்னு யாரையும் கேள்விப்படலையே. இவங்க என்ன வித்தியாசமா பேர்லாம் சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி சொல்லவே இல்லையே. குர்ஆன்ல இருந்தா பின்பற்றுங்க, அத்தியுல்லாஹ அல்லாஹ் கட்டுப்படுங்கள், வாத்தியு ரசூல தூதருக்கு கட்டுப்படுங்கள், வலா துப்துலு ஆமாலக்கும் உங்க அமல்களை வீணாக்கிறாதீங்க. அல்லாஹ்வுடைய வசனம், அல்லாஹ் கீழ்ப்படியுங்கள், தூதருக்கு கீழ்ப்படியுங்கள், வேற யாருக்கும் கீழ்ப்படிஞ்சு அமல நாசமாக்கிறாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப நம்ம என்ன பார்க்கணும்? ஒரு காரியத்தை செய்ய சொல்றாங்க,
இது அல்லாஹ் சொன்னானா, தூதர் சொன்னாங்களா, தாண்டி போயிருச்சா, இமாம்கள் மதுஹப் போகுதா? இது இஸ்லாத்துல இல்ல. அந்த 72 கூட்டத்தில் இருக்கிறது அந்த ஒரு கூட்டத்துக்கு வரல, தூக்கி வீசுங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். இதைத்தான் நம்ம அடிப்படை முடிவாக எடுக்கணுமே தவிர இதை விட்டு போட்டு அல்லாவின் திருப்பெயர்களால் எல்லாரும் போஸ்ட் அடிச்சுட்டான், அதனால எல்லாரும் போஸ்ட் அடிக்கிறாங்க, எல்லாருமே அல்லாவின் திருப்பெயர் தான் போட்டுக்கிறோம், அதனால எல்லாம் ஒண்ணுமா? அல்லாவின் திருப்பெயரால் சொல்ற எல்லாருமே அல்லாஹ் மட்டுமே வைத்து நான் உதவி தேடுகிறேன்னு சொல்வானா? சொன்னா ஏத்துக்குங்க. அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு, வழிபாட்டிற்கு, பிரார்த்தனைக்கு, பாவ மன்னிப்புக்கு எவனும் கிடையாது இந்த உலகத்துல. மண்ணோ மகானோ கபரோ கட்டையோ பெரியாரோ இமாம்களோ யாரும் இல்ல சொல்வார்களா? இல்ல. ஏன்? அவங்கள புறக்கணிச்சா அவங்க ஓட்டு போயிருமே. நீங்க 50 ஓட்டு, அவன் 5000 ஓட்டு, எனக்கு இதா அதா போறான். அப்ப நீங்க என்ன பாப்பீங்க? இது கொள்கை இல்ல, இவன் அசத்தியவாதி, இவன் அசத்தியவாதி, இவன் அசத்தியவாதி பிரித்து பார்த்து புடம் போட்ட தங்கங்களை தேர்ந்தெடுக்க முடியும். எங்க சாக்கடையில தங்கத்தை தேர்ந்தெடுக்கிறான் மனுஷன். எந்த அளவுக்கு தங்கம் எவ்வளவு மதிப்பானதுங்கிறதுனால தங்கத்தை அங்க எடுத்தவன் இங்க எடுத்தவன் எங்க எடுக்கிறான்? தங்க பற்றையில வேலை செய்பவர்கள் வேலை செய்து தன் முடிகளில் கொட்டி இருக்கிற தங்க துகள்கள், தன் விரல்களில் கொட்டி இருக்கிற தங்க துகள்கள், தன் சட்டையில் ஒட்டி இருக்கிற தங்க துகள்கள் உதறி போட்டுட்டு போறானே, அந்த இடத்துல இருந்து கழிவு நீர் வெளியே போகுதே, அந்த சாக்கடையை நோண்டி தங்கத்தை தனியா எடுக்கிறான். இவ்வளவு மனுஷனுக்கு மூளை வருது உலகத்துக்கு, உலக விஷயத்துக்கு இவ்வளவு வருதே. இத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், ஒரு நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள், அந்த நாளில் தான் நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு வந்து திருப்பப்படுவீர்கள். அங்க வந்து விசாரணை இருக்குமே, எதை தேர்ந்தெடுத்தாய், எதை பின்பற்றினாய், எந்த மார்க்கம் சரியான தேர்ந்தெடுத்தியா, முடிவெடுத்தியா கேட்பானே அல்லாஹ். சரியான தேர்ந்தெடுக்க நமக்கு புத்தியா இல்ல? யோசிச்சு பாருங்க. நடுநிலை, நியாயமான உணர்வு நம்மள்ட்ட வேணும். என்ன உணர்வு? எவன் ஜாஸ்தி இருக்கான்னு பார்க்காதீங்க, மெஜாரிட்டியை வைத்து இஸ்லாம் முடிவு கிடையாது. ஒரு ஊர்ல 1000 பேர்ல 800 பேர் வரதட்சணை வாங்கி தான் கல்யாணம் பண்ணுவான், 200 பேர் வேணாம்னு சொல்லுவான். அதனால வரதட்சணை ஹராமா? 800 பேர் செய்யறாங்க, இப்படியா பேசுவோம்? ஒரு ஊர்ல 100 பேர் பீடி சுத்துறாங்க, 10 பேர் பீடி சுத்த கூடாதுங்கிறாங்க. இது எது ஹலால், எது ஹராமு? பீடி சுத்துறது தான் ஹராமு. அது 1,00,000 பேர் செஞ்சாலும் சரி. ஏன்? இஸ்லாம் ஹராம் என்றால் அது ஹராம் தான். அப்படிலாம் முடிவுக்கு வருவோம். அது மாதிரி நம்ம பார்க்கணும். அப்ப மெஜாரிட்டி என்பது நமக்கு அளவுகளே கிடையாது. 1000 பேர் எப்படியே போட்டோம், நான் சரியா இருக்கனா, சரியானதை சொன்னா, இதுதான் நல்லா கேட்பான். நீங்க வந்து அடக்கம் செஞ்ச உடனே மலக்குள் மௌத் வந்து அடக்கம் உயிர் எடுத்துட்டு போயிட்டாங்க, பிறகு கொண்டு வந்து சேர்த்தாங்க, விசாரணை ஸ்டார்ட் ஆகுது. உன் இறைவன் யார் அப்படின்னு கேள்வி வருது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்போதைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பேர் எந்த இறைவனை நம்புறாங்கன்னு கொஞ்சம் கணக்கு பார்த்துட்டு, இந்திய அளவுல எவ்வளவு பேர் நம்புறாங்கன்னு கணக்கு பார்த்துட்டு, உலக அளவுல 700 கோடியில அட்லீஸ்ட் 350 கோடி ஒருத்தர் எவ்வளவு பேர் வாங்குறாங்கன்னு பார்த்துட்டு முடிவு சொல்றேன். அப்படியே சொல்லுவோம். உன் இறைவன் யாரு, நீ என்ன நம்புன்னு அதை சொல்லு. ஊர் உலகம் 1000 சொல்லுவான், நீ என்ன நம்ப அதை சொல்லு. உன் மார்க்கம் என்ன? எங்க ஊர்ல எங்க மார்க்கம் இமாம் ஷாஃபி ஜமாத்து தான். இதா உன் மார்க்கம் என்ன? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களது மார்க்கம் இந்த இஸ்லாத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். அத்மம்து அலைக்கும் நிஅமத்தி, இந்த காரியத்தின் இந்த நன்மை நான் பரிபூர்ணப்படுத்தி சொல்லியிருக்கிறேன். ஒரு ரலியத்துலக்கும் இஸ்லாம் தீனா, இஸ்லாத்தை மார்க்கமே அங்கீகரிச்சிட்டேன். இஸ்லாம்னா என்ன? ஷாஃபி எனக்கு சொன்னதா? தரிகா பீரு தட்டு தகுடு தாயத்தா? அதெல்லாம் இஸ்லாம் இல்ல. அல்லாஹ் ரசூல் சொன்னதா இஸ்லாம். அதான முடிவெடுப்போம். இப்போ ஒருத்தர் சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா நோன்பு வைங்கன்னு சொன்னாங்க. துல்ஹஜ் 9ஆம் நாளோ நோன்பை விட்டதே இல்ல. துல்ஹஜ் பிறை 9ஆம் நாள் நோன்பு வைக்க சொன்னாங்க இல்லையா? நம்ம வைக்கிறோம் இல்லையா? இதை வைத்தா நமக்கு கூலி கிடைக்கும் இல்லையா? இது சொன்னது யாரு? ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறதெல்லாம் வஹி என்று சொன்னது யாரு? அல்லாஹ். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹி யூஹா. இந்த தூதர் பேசுவதெல்லாம் இறை செய்தியை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அல்லாஹ் சொல்லிட்டானா இல்லையா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியை நீங்கள் கூறுங்கள், லா மா குன்து பிதாமின ருசுல், நான் இந்த தூதுத்துவ செய்தியில என்னவெல்லாம் சொல்ல வந்திருக்கனோ அதுல புதுசா சொல்றதுக்கு வரல. இன் அத்தபு இல்லாமா யூஹா இலைய, எனக்கு அல்லாஹ் என்ன இறக்கி வச்சானா அதை சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் என்ன உத்தரவு போட்டிருக்கான்னா, தூதரே நீங்க பேசுறதெல்லாம் வகி, நீங்க மக்களுக்கு மார்க்க உத்தரவுன்னு சொல்றதெல்லாம் வகி. அதனால இந்தப்பா தூதுத்துவ செய்தியில எனக்கு முன்னாடி தூதர்கள் சொன்னதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இதுல புதுசெல்லாம் வந்து கையில மடியில எடுத்து போட்டு சொல்லல, அப்படியே எடுத்து சொல்றேன், நீங்க போய் சொல்லிருங்க அப்படின்னு அல்லாவே சொல்லிட்டான். அப்ப இந்த அரஃபா நோன்பு 9ஆம் நாள் நோன்பு வச்சா கூலி கிடைக்கும் சொன்னது யாரு? நமக்கு ரசூலுல்லாஹ். அதை சொல்லிக் கொடுத்தது யாரு? அல்லாஹ். வஹீல சேர்ந்துருச்சுல.
இதை நமக்கு செஞ்ச நன்மை கிடைக்கும். நான் கேட்கிறேன், இது மாதிரி ரபியுல் அவல் மாசத்துல பிற 12 மௌலிது ஓதுனா இந்த நன்மை கிடைக்கும் சொன்னது யாரு? அல்லாவா? தூதரா? வஹீல இருக்குதா? வஹீல இருந்தா வஹீல இருந்துச்சா? இல்ல. வஹீ இல்லாத மார்க்கமாகுமா? யார் சொன்னாலும் மார்க்கம் ஆகாது. இதுதான் இஸ்லாம். நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் சரி, இது வஹீல் உள்ளதா? ஒருத்தர் என்ன பண்றாங்க, இந்தாங்க கவலைப்படாதீங்க, உங்க வீட்டுல எவ்வளவு 60 வயசு மேல ஆயிடுச்சு, ஒரு முதியவர் இருக்காரா, ஓ அரசாங்கம் 5000 ரூபாய் பென்ஷன் தரான், கவலைப்படாதீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படி சொல்லுவியே, 5000 ரூபாய் பென்ஷனா? இல்லையே. இன்னொரு சொல்றாரு, பொய் சொல்ற கிறுக்கு பைய, நான் சொல்றேன் 2000 ரூபாய் பென்ஷன் தரான். நீ என்ன பண்ற? நான் சட்டசபையில இந்த வாசல்ல நிக்கிற வேலைக்காரன், சட்டசபையில் இருக்கிற தப்பா சொல்வாரா அப்படின்னா நீ முடிவெடுப்பிய? 2000 நீ சட்டசபையில இருந்தாலும், நீ முதல்வர் பக்கத்திலே உட்கார்ந்தாலும், பேப்பர் வாங்கிட்டு போய் கொடுத்தாலும், நீ சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். எழுத்துல இருக்குதா? இல்ல. ஆர்டர்ல 1000 ரூபாய் தான் இருக்குது, பேச்சுல நடந்துகிட்டு இருக்கு. 2000 கொடுக்கணும்னு பேச்சுல இருக்கு. சொல்லுவீங்களா இல்லையா? ஆர்டர் காப்பி இருக்கான்னு கேட்பிய, அதானே? நீங்க ரேஷன் கடை எடுத்துட்டு போய் குடுறா, இன்னைக்கு 20 கிலோ அரிசி ஓசியில குடுறா, 50 கிலோ அரிசி ஓசியில குடுறா, 2 பட்டுப்பட குடுறா. என்ன ஹஜ் பெருநாள்ல எல்லாருக்கும் இலவச வேட்டி சேலை தரதா சொல்லிருக்காங்க. யார் சொன்னா? எங்க ஊர் இமாம் சொன்னாரு. உங்க ஊர் இமாம் முதலமைச்சரா? போடா அந்த சொல்லுவாங்களே. இல்ல, எங்க மாமா சொன்னாரு. அவர் யாரு? சட்டசபையில அவரு தான் பேப்பர்ல எடுத்து வைக்கிறவர். பேப்பர் எடுத்துச்சா? இல்ல, ஜெயலலிதா கிட்டயே இருக்கிறவர் தப்பா சொல்லுவாரா? ஆர்டர் காப்பி இருக்கா? கலெக்டர் எங்களுக்கு வந்துச்சா? அதை காட்டு. ரைட் டு கம்யூனிகேஷன்ல போட்டு, தகவல் தொடர்பு உரிமை சட்டத்துல பார்த்து, இந்த சட்டம் இதுல இருக்கான்னு காட்டு, அப்புறம் தரேன்பான்ல. ஏன்? எழுதப்பட்டதான் செய்யணுங்கிறது அவன் புரிஞ்சிருக்கிறான். உலக விஷயத்துல நம்ம இந்த விளங்கி இருக்கிற இந்த சிந்தனை கூட மார்க்க விஷயத்துல நம்மகிட்ட இல்ல. ஒருத்தன் ஒரு பொருளை விற்கிறான், ஒரு டிவி விற்கிறான், நீங்க வாங்குறிய, டிவியில இருக்கிற புக்ல எழுதி இருக்கிறான், உங்களுக்கு இன்னி நவம்பர் 30 வரைக்கும் தான், நவம்பர் 25 வரைக்கும் தான் வேரண்டி இருக்கு, கேரண்டி இருக்குன்னு எழுதிக்கிறான். கடைக்காரன் சொல்றான், நம்ம கவலைப்படாது, அடுத்த வருஷம் அக்டோபர் வரைக்கும் இருக்குங்கிறான். நீங்க கடைக்காரர் பொய் சொல்வாரா? அவர் பார்க்காத டிவியா, அவர் பார்க்காத டேபிளா, அவர் செய்யாத கடையா வியாபாரமா, அவர் பொய் சொல்வார்? அப்படியே பேசுவிய? இல்ல கம்பெனி சர்வீஸ் கஸ்டமர் கேர்ல பொய் சொல்வானான்னு கேப்பிய? ஒட்டுனது என்ன சொல்லுது? எழுத்து என்ன சொல்லி இருக்குது? இவ்வளவுதான், 1 மாசம் தான் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் பார்ப்போம், போய் சண்டை பிடிப்போம்ல. நீ 1000 சொல்ற, இங்க என்னடா இருக்குன்னு கேப்பீங்களா இல்லையா? மாட்டுவான்ல அவன். அது மாதிரி இமாம் தவறு செய்வாரா? 7 வருஷம் படித்தது. இப்படி பார்க்காதீங்க. குரான்ல இருக்கா? வஹீல அது இருக்கா? ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியும் கரெக்டா வந்திருக்குதா? அப்படி தேர்ந்தெடுப்போம். இந்த தேர்ந்தெடுத்து நம்ம செய்யறதா இருந்தா, இந்த உலகத்துல 1000 பொருள் வித்தாலும் தரமான பொருளை தேர்ந்தெடுக்கிற புத்தி நம்மளுக்கு இருக்கிற மாதிரி, 1000 இயக்கம் இருந்தாலும் தரமான இயக்கம், கொள்கையை சொல்ற இயக்கத்தை தேர்ந்தெடுக்கிற புத்தி நம்மள்ட்ட வரணும். இது ஒண்ணு. 2வது அம்சம் என்னன்னா, ஒரு இயக்கத்துல கொள்கை இருக்கான்னு மட்டும் பாத்துறாதீங்க, ஏமாத்துவாங்க. நாங்களும் குர்ஆன் இஸ்தனமா என்ன சொல்லணும் சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? அல்லாஹ்வை தவிர வணங்குது யார்? சொல்லிட்டோம், முடிஞ்சு. தூதரை தவிர யாரு பின்பற்ற மாட்டோம், அவ்வளவுதான். இது பெரிய விஷயமா? இப்படிமாங்க. அவன் செயல்பாடு காட்டி கொடுத்துரும். செயல்பாடை நீங்க பாருங்க. இன்னைக்கு ஒற்றுமைன்னு பேசுற சில பேர் இருக்கிறாங்க. பாருங்கள், இந்த தௌஹீத் ஜமாத்துக்காரர்கள் வந்தார்கள், சுன்ன ஜமாத் காலங்காலமா இருந்துச்சு, ஒற்றுமையை குலைத்து விட்டார்கள் அப்படிமாங்க. நீங்க ஒற்றுமைன்னு காலத்தை என்ன செஞ்சீங்க? 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒற்றுமை இல்ல இருந்தீங்களா? ஒற்றுமை இருந்தீங்கல்ல? ஷாஃபி, ஹனஃபி, மாலிக் எல்லாம் ஒற்றுமை தான் இருந்தீங்க. என்னத்தை செஞ்சீங்க? ஹஜ் பெருநாள் வந்த உடனே அதோட இறைச்சி தோள்களை எல்லாம் வாங்கி, இறைச்சி எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து, தோள்களை எல்லாம் வித்து, அந்த காசை வச்சு தையல் மிஷின் வாங்கி கொடுக்குற வேலை, அந்த காசை வச்சு பீடி தொழில் செய்யறவங்களுக்கு அந்த வேலையை தூக்கி வீசிட்டு மறுவாழ்வு திட்டம், அது மாதிரியான சிறு தொழில் தொடங்குவதற்கு உதவி, அல்லது ஏழைகளுக்கு கல்வி உதவி, அல்லது மருத்துவ உதவி செஞ்சீங்களா? நீங்க என்னது பெருசா ஒற்றுமை பேசுறீங்க? ஃபித்ரா சதகாங்கிற பேர்ல நோம்பு பெருநாள் தர்மம்னு அறிவிச்சு எல்லார்ட்டையும் காசை வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு உணவாகவோ பொருளாக கொடுத்தீங்களா? மற்ற உணவுப் பொருட்களை பண்டலா கொண்டு போய் சேர்த்தீங்களா? அஜரத்து கைமடிப்போட சேர்த்து கொடுத்துட்டுருவீங்க. நீங்க என்னத்தை ஒற்றுமை செஞ்சீங்க? இன்னைக்கு நமக்கு பள்ளிவாசல் இருக்குது, இன்னைக்கு இவ்வளவு பெரிய பள்ளி இருக்குது. மற்ற ஊர்ல இருக்கிறதெல்லாம் ரூமு, மொட்டை மாடி, வாடகை, இந்த மாதிரி பள்ளி அலுவலகமா இருந்துகிட்டு இருக்குது. செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே, வணங்கிட்டு இருக்கிறோமே. இந்த மாதிரி நமக்கு எது பேக்ரவுண்ட் ஒரு சுத்தம் கிடையாது. இங்க கபரஸ்தான் வாங்குறதுக்கு இவ்வளவு நாள் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஊர் ஜமாத்து எவ்வளவு கபரஸ்தான் வச்சிருக்கீங்க, எவ்வளவு பள்ளிவாசல் வச்சிருக்கீங்க, எவ்வளவு தென்னந்தோப்பு வச்சிருக்கீங்க, அதுல கிடைக்கிற லாபம் எல்லாம் என்ன பண்றீங்க? ஏழை மக்களுக்கு உதவுவீங்களா? வசூல் கரெக்டா பண்ணிக்கிறீங்க. ஏன் வெளிநாட்டு வந்துருக்கா? அவனோட போய் 200 வாங்கிட்டு வாடா. மாப்பிள்ள வீடு யாரு? வரதட்சணை உங்களுக்கு நாஸ்தி விழுந்திருக்கும், அதுக்கேற்ற மாதிரி கொடுறா. பெண் வீடு நீ ஓவரா வரதட்சணை கொடுக்கறனால இதுக்கு ஏற்ற மாதிரி கொடு. அடக்கம் பண்றதுக்கு ஒரு காசு எல்லாம் வாங்குறீங்களே. நீங்க மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? நீங்க என்னத்த ஒற்றுமை பேசுறதுக்கு தகுதி இருக்குது?
மக்களுக்கு என்ன செய்கிறார்கள் செயல்பாடை நீங்க பாருங்க. குர்ஆன் குர்ஆன் நாங்களும் குர்ஆன் சில பேர் இருப்பாங்க, நாங்களும் குர்ஆன் ஹதீஸ். சரி நீங்க குர்ஆன் என்னது, ஊர் கிராமத்துக்கு வந்து ஒரு பள்ளிவாசல் கட்டி கொடுத்துருவோம் தான், நல்லபடியா தொழுதுக்குங்க, பள்ளிவாசல் என் பேர்ல இருக்கும், இப்படி இருப்பாங்க. இன்னத்தையும் குர்ஆன் ஹதீஸ்ங்கறான். குர்ஆன் ஹதீஸ்னா பள்ளி கட்டுறதா? குர்ஆன் ஹதீஸ் வீடு வீடாக மக்கள்கிட்ட வீதி வீதியா போய் சொல்லணும், எது சரி எது தப்புன்னு உடைக்கணும். தப்புன்னு சொன்னோம்னா தப்புன்னு கோவம் வரும், அவன் அடிப்பான் மிதிப்பான், நம்ம மேல பொய் வழக்கு போடுவான், ஊர் நீக்கம் பண்ணுவான், ஜனாசா இடம் தர மாட்டேன்னு சொல்லுவான். அதை சகிக்கணும். இதெல்லாம் சந்திக்கிறது தான் குர்ஆன் ஹதீஸ். இது யார் சந்திக்கிறா? இந்த பிரச்சனைக்கு யார் சம்பந்தப்படுறா? இது யார் விமர்சனத்துக்கு ஆளாக்கப்படுறா? நீங்க பாருங்க, எவனுக்கு நல்ல பேர் கிடைக்குது, நல்ல ஆளு இவரு, அவன் ஒன்னா நம்பர் குழப்பாது, எவன் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கிறான், அதையும் நீங்க பாருங்க. பிரிவினைவாதன்னு பேர் வாங்கிட்டு இருக்கானே, இவன் செயல்பாடு என்னவா இருக்குதுன்னு ஆய்வு செஞ்சு பாருங்க. அவன் செயல்பாடு என்னவா இருக்குன்னு பாருங்க. குர்ஆனை சுன்னாவை மக்கள்கிட்ட போதித்துக் கொண்டு வரதட்சணை கூடாதுன்னு சொன்ன காரணத்துக்காக வேண்டி ஒரு பொய் வழக்கு போடப்படுறானே, ஜனாசாக்கு இடம் தர மாட்டேன்னு சொல்லப்படுறானே, இவன் பொய்யவா சொல்லிட்டான், தப்பையா சொல்லிட்டான்? இதை ஆய்வு செஞ்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு தௌஹீத் ஜமாத் சார்பா எவ்வளவு பணி செய்யறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உலகத்துக்கு சொல்லணுங்கிற பிரச்சாரத்தை கையில் எடுத்தமே, பிற மத மக்களுக்கு போய் சொல்லணும்னு கையில் எடுத்தமே, ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, நம்மளும் செய்யறோமே. மாற்று மத மக்களுக்கு இனிய மார்க்கம்ங்கிற வாயிலாக, குர்ஆன் கொடுப்பதன் மூலமாக, பத்திரிகைகள் வாயிலாக, புத்தகங்கள் கொடுக்கிற வாயிலாக, தொலைக்காட்சி வாயிலாக, மாத வார இதழ்கள் வாயிலாக, இன்டர்நெட் வாயிலாக பிற மத சகோதரர்களுக்கு இஸ்லாத்தை சொல்றமே. வேற யாராவது செய்யறாங்களா? இப்ப தெரியும் உங்களுக்கு 73ல யாரு ஒரு கூட்டம், எந்த ஊரு கூட்டம் சரியான கூட்டம்னு தெரியுமே. வேற யாராவது செஞ்சாங்களா? குர்ஆனை படிக்கூடாதுன்னு தடுத்து நிப்பாட்டினது யாரு? இத படிங்க, இதுல நேர்வழி இருக்குன்னு சொல்லி அவர்கள் படித்து அவர்களை சத்திய இஸ்லாத்தின்பால் அழைத்தது யாரு? அதை ஆய்வு செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தப்பும் தவறுமாக கேவலமாக பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லாரும் போராட்ட களத்தை சந்தித்தார்களே, நம்மளும் போராட்டத்தை சந்திச்சோம், அவர்களும் போராட்டம் நடத்தினார்கள். அதோட நம்ம நிறுத்திக்கிட்டோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான வரலாறை எல்லா மக்கள்கிட்டையும் போய் கொடுப்போம், எடுத்து சொல்லி தாவா பண்ணுவோம் என்ற அந்த தாவா களத்தை கையில் எடுத்தது யாரு? அந்த 73ல யாரு நீங்க தேர்ந்தெடுத்துக்குங்க. அதே மாதிரி எளிய மார்க்கம்னு சொல்லி முஸ்லிம்களுக்கு இடையிலே இருக்கின்ற குழப்பங்கள், தவறான செயல்கள், இன்னைக்கு சீர்திருத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இது யார் மூலமாக? அந்த 73ல யார் செய்யறா? ஆய்வு செஞ்சு பாத்தீங்களா? எல்லா அமைப்புக்காரனும் மனசை வச்சு மனசாட்சிக்கு பயந்து சொல்லுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? அது என்னவோ தர்கா வழிபாடு குறைஞ்சதும், மௌலிது எல்லாம் இல்லாம போனதும், மக்கள்கிட்ட வரதட்சணை குறைஞ்சதுக்கெல்லாம் தௌஹீத் தான் காரணம். இருந்தாலும் உங்க இதுல எப்ப பார்த்தாலும் பிரிவினை பேசுறீங்க அப்படின்னு சொல்லிக்குவான், அப்படி கலந்துக்குவான். உன் மனசுல இருக்குல்ல இல்லையே, இந்த 73ல இந்த கூட்டம் தான் செய்துன்னு இருக்கா இல்லையா? இதான் எதிரிகள் மனசுல அது இருக்குது, இருக்கும். அபூ சுஃபியான் எதிரியா இருக்கும் போதே போய் சொன்னாரு, இந்த தூதர் சுயமரியாதையை போதிக்கிறாரு, எவன்டி கை பேச்சு கொடுத்து வாங்கிறாதீங்கன்னு சொன்னாரு, அப்படி எதிரியா இருக்கும்போது சொன்னார். இஸ்லாத்தை ஏற்ற பிறகும் சொல்கிறார். இதான் நிலைமை வரும், எதிரிகள் அதை சொல்வார்கள். இந்த நிலைமையில் இருக்கா இல்லையா? அதே மாதிரி இந்த சத்திய இஸ்லாத்தை ஏற்று வராங்களே, ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அவங்களுக்கு தாவா சென்டர் வைத்து அவர்களுக்கு மார்க்கத்தை போதிக்கிற ஒரு பணியை நம்ம செய்யறோமே, நம்ம காலங்காலமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே. இந்த பணியை நம்ம செய்கிற பொழுது, இந்த காரியத்தை செய்கிற பொழுது எந்த அளவுக்கு பிரச்சனை வரும்னு கேட்டா, சில ஊர் ஜமாத்துகள்கிட்ட போய் சொல்லுவாங்க, நான் இஸ்லாத்து வர போறேன். வேணாம்தா, நம்ம ஊருக்குள்ள ஏன் கலவரம், நம்மள அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்கோம், நீங்க உங்க மார்க்கத்தை இருங்கத்தான், நாங்க எங்க மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று விரட்டினீங்களே. நீ எப்படா பள்ளிவாசலுக்குள்ள வரலான்னு சொல்லி விரட்டினீர்களே, நீ மூத்திரம் பெய்து கழுவாதவன் என்று கேவலமா பேசினீர்களே. அவர்கள் சத்திய இஸ்லாத்தை ஏற்று வருவதற்கு வழிவகை செய்து உண்மை இஸ்லாத்தை அவங்களுக்கு போதிச்சு, அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, அவர்கள் கெசட்ல பெயர் மாற்றத்துல எல்லாம் செய்யறோமே. இந்த வேலை யார் செய்யறா? இன்னைக்கு எவ்வளவு சட்ட சிக்கல் சந்திக்கிறது யாரு? நம்ம செய்யறோமா இல்லையா? இந்த 73ல வேற யார் செய்யறா? நம்ம என்ன பார்க்கணும் தெரியுமா? மார்க்கத்துல 100 விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டா 100ல 1 எல்லாரும் செய்வாங்க, சரியா? இவன் செய்யறான், அதுல அவன் செய்யறான், இதுல இவன் செய்யறான்னு நினைச்ச கூடாது. 100ல 99 செய்யற மாதிரி யாருன்னு பாருங்க, அதான முக்கியம். 100ல 99 செய்யறவன தானே பார்க்கணும். ஒரு கடையில போறீங்க, ஒரே ஒரு பொருள் மட்டும் தரமா இருக்குது, ஒரே ஒரு பொருள் மட்டும் கம்பெனி வாட்ச், மற்றதெல்லாம் வீணா போன வாட்ச் வச்சிருக்கான். இன்னொரு கடையில 99 கம்பெனி வாட்ச், ஒரு வாட்ச் டம்மி வாட்சா வச்சிருக்கான்னு வைங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த டம்மியை தூக்கி போட்டு நல்லதை எடுத்துக்குவீங்க. ஆனா இவங்க கடைக்கு போவீங்களா? ஒரு வாட்ச் நல்ல வாட்ச்னு உள்ள போனோம்டா, அவன் கெட்ட வாட்ச் நம்ம தலையில கட்டி அனுப்பிடுவான்டா. ஏமாற மாட்டீங்களா? உஷாரா இருப்போம்ல. அவன் என்னமோ 1 2 இருந்தாலும் மற்றதெல்லாம் ஆள் வெள்ளையும் சொல்லையுமா இருப்பாருங்க. வாயை திறந்தா ஒன்னா நபர் போயிங்க,
சொல்லிடுவோம்ல. அப்படி வெள்ளையும் சொல்லியும் பொருள் சுண்ணத்து தான், பொய் பேசுறானே பண்றதெல்லாம் பித்தலாட்டமா இருக்குதே அப்படின்னு முடிவு கூறுவோம்ல. அது மாதிரி எல்லா இபாதத்திலும் ஏதாவது ஒன்னு ரெண்டு இபாதத்து செய்யற மாதிரி தான் எல்லா அமைப்பு இருப்பாங்க. எல்லாத்திலையும் எல்லாத்தையும் செய்யற மாதிரி இருக்காங்களா நீங்க பாருங்க. அதான் முக்கியம். நாங்க 5 வேளை தொழுபவர்கள். தொழுகை எப்படிப்பட்டது தெரியுமா? நாங்கள் விமானத்துக்கு இப்படித்தான் ஒரு பெரியார் தொழுகையில இருந்து கொண்டிருந்தார், விமானத்துல போய் கொண்டிருந்தார். அவர் தொழுகைக்கான ஒரு நேரம் வந்தது. அந்த நேரத்தில் திடீர்னு என்ன செஞ்சாரு, தொழுகை நேரம் வந்துருச்சுன்னு விமானத்தை தொழுக ஆரம்பிச்சிட்டாரு. விமானம் அப்படியே வானத்துல அப்படி டக்கு நின்றுச்சு பாருங்க. அவர் தொழுது சலாம் கொடுக்கிற வரைக்கும் அப்படி நின்றுச்சு. அப்புறம் தான் விமானம் நகர்ந்துச்சு. இப்படி சில பேர் என்னடா இது இப்படி கதை, தொழுகை அதான் முக்கியம். ஏன் அது போதும். இப்படித்தான் ஒருத்தர் பீரோவை பூட்டிட்டு சாவி எங்க வச்சுன்னு மறந்துட்டாரு. அவசரமா இப்போ டாக்டர்கிட்ட பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. உயிர் போற நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டாரு. அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? அல்லாஹ்ட்ட உதவி கேட்கும் முகமாக 2 ரக்காத் தொழுதாரு. தொழுதுகிட்டு இருக்கும் போதுதான் நம்ம பீரோக்கு அடியில சாவி வச்ச ஞாபகம் வந்திருக்கு. அவர் தொழுகையெல்லாம் சாவியில் இருக்குது. இவன் தொழுகை பார்த்தீர்களா? பீரோ கடையில் இருக்கிற சாவியை எடுத்து கொடுத்திருக்கு. இதான் முக்கியம். ஒருத்தர் இப்படித்தான் இருந்தார். அவருக்கு 4 கடை இருந்தது. 2 கடை வியாபாரத்தின் கணக்கு வழக்கு முடித்து விட்டார். 2 கடையினுடைய வரவு செலவு கணக்கை பற்றி குழப்பமாகவே இருந்தது. தொழுகைக்கு போனார், வெற்றி கிடைத்தது. எப்படி? இமாம் 4 ரக்காத் தொலை வைக்கிறதுக்கு பதிலா 2 ரக்காத்துல சலாம் கொடுத்தாராம். எல்லாருக்கும் நம்பிட்டாங்க 4 ரக்காத் லுஹர் தொழுதுதான். ஒருத்தர் மட்டும் நீங்க 2 ரக்காத் தொலை வச்சீங்கன்னாராம். ஆஹா 2 தொலை வச்சோமோ, சரி சரின்னு சொல்லிட்டு அவர் மீண்டும் 2 ரக்காத் தொலை பூர்த்தி பண்ணி இங்க வாப்பா. எல்லாரும் மறந்துட்டாங்க. நீ இப்படி நான் வச்ச அது முதல் ரக்காத்துல முதல் கடையை பத்தி சிந்திச்சுட்டு இருந்தேன். கரெக்ட். 2வது ரக்காத் 2வது கடை, 3வது கடை சொல்றோம்னா நீங்க சலாம் சொன்னா அது எப்படி? இப்ப பார்த்தீர்களா, தொழுகை ஒரு ஜமாத்தையே காப்பாத்திட்டு தொழுகையிலேயே நிற்பார்கள். இது தொழுகை மட்டும் தான் இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கா? தொழுகைக்கு வெளியே உள்ள ஒண்ணுமே இல்லையா? இந்த அளவிற்கு இருக்கிறத பாக்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையை முடிச்சிட்டு வீட்டுக்கு ஓடுறாங்க. எதுக்கு ஓடுறாங்க? அமானித பொருள் ஒண்ணு வீட்டுல இருக்குது, அதை கொண்டு வந்து பைத்துல் மால்ல சேர்க்கணும், அது மக்களுக்கு உதவணும்னு போறாங்க. அந்த சமுதாய பணி தொழுகைக்கு ஒட்டி வரலையா? இவன் தொழுகை தான் அப்ப நம்ம நினைச்சிட கூடாது. 73 கூட்டத்துல இவங்க தொழுகிறாங்க, இவங்க நல்லவங்க, இப்படி முடிவெடுத்த கூடாது. ஒரு பணி செய்தா மட்டும் சரியாயிராது. எல்லா பணியும் முடிஞ்ச வரைக்கும் பெரும்பான்மையா செய்யறாங்களான்னு பாருங்க. இப்படி யார் செய்யறா? இஸ்லாத்தை முஸ்லிம் மக்கள் மத்தியில எளிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சி வாயிலாக, விவாதங்கள் வாயிலாக, சத்திய கருத்தை யாராவது விவாதம் பண்ண வரானா, உங்கள்ட்ட வாய் திறமை ஜாஸ்தியா இருக்கு இப்படின்ட்டு வீடு வீடா போய் குழப்பம் பண்ணி விட்டுருவான். ஏய் பிஜேக்கு 500 கோடி ரூபாய் சொத்து இருக்குடா அப்படின்னு. பிஜேக்கு 500 கோடி ரூபாய் சொத்தா? அவரே மல்லிகை கடை வச்சுக்கிட்டு உடம்பு சொல்லாம கஷ்டப்பட்டு இருக்காரு. 500 கோடி ரூபாய் சொத்தா? இது யாரு சொல்றா? இல்ல அப்படின்னு நான் சொல்லல சொன்னாங்க. இப்படி சரி வாப்பா நேர்ல வச்சு பேசுவோம். ஒரே ஒரு சவால், நீ ஓன் சொத்து பத்திரத்தை எடுத்துட்டு வா, பிஜே உடைய சொத்து பத்திரத்தை அவர் எடுத்துட்டு வரட்டும். 2 பேர் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. பிஜேட்ட 500 கோடி சொத்து இருக்கிறதா தெரிஞ்சிருச்சுன்னா அது உனக்கு இல்லையா? பிஜேக்கு 500 கோடி சொத்து இல்லைன்னு முடிவாயிருச்சுன்னா, அவருக்கு சென்னையில வாடகை வீட்டு தான் குடியிருக்கிறாரு என்பது நிரூபணம் ஆயிடுச்சுன்னா, அவரே ஒரு மல்லிகை கடை வச்சுதான் இப்போ பொழப்பு நடத்துறாரு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா, ஓன் சொத்து அவருக்கு எழுதி வச்சிரு. இல்ல அதெல்லாம் இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா பொதுவா சொன்னாங்கன்னு நான் சொன்னேன். என்ன பொதுவா சொல்ற? அவதூறு. இதா பேச்சு. நாங்க சொல்ற குர்ஆன் வசனத்துல எந்த விளக்கம் தப்பு அதை சொல்லு. நாங்க சொன்ன ஹதீஸ்ல எது பலகீனம் அதை சொல்லு. அவர் இப்படி இருந்தாலும் இவர் அப்படி இருந்தாருன்னா அப்ப உனக்கு மத்தவனுக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணும் இல்ல. எல்லாரும் மாதிரில பேசுற ஒரு மனிதனுடைய குறையை பத்தி பேசுறதா? அவர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தா இதான் பேச்சா? இந்த மாதிரி பேசிக்கொண்டிருக்கிற ஒரு பொய்யர்களாகவும் அவதூறு பரப்பக்கூடிய குழப்பவாதிகளா இருப்போம் பாக்குறோம். நமக்கு அது தேவையே கிடையாது. என்னமோ காலப்போக்குல பிஜே அவர்களுக்கு அதிகமான நன்மைகளை அவங்க சேர்த்து வைக்கிறாங்க. இவங்க தொழுகை, இவங்க நோன்பு, இவங்க சக்காத்து, இவங்க அஜெல்லாம் அந்த கூலிகளை எல்லாம் என்ன செய்யறாங்க? பிஜே மேல புறம் பேசி அவதூறு பேசி நன்மை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்ம என்ன கேட்கிறோம்னா, இந்த பணிகளை எல்லாம் நீங்க பாருங்க, சத்திய கொள்கையை நாங்க உடைச்சு பேசுறோம். நாங்க சொல்றது சத்தியம், வேண்டுமென்றால் எங்களோட விவாதத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டமே. இதுல யார் சத்தியவான் முடிவிடுங்க. 73 கூட்டத்துல யார் இந்த விவாதத்துக்கு அழைக்கிறா? தில்லும் திராணி யாற்று இருக்குது விவாதத்துக்கு அழைக்கிறான்னு ஏதோ ஒரு விவாதம் பெரிய ஆளாயிர மாட்டாங்க. சில பேர் இருப்பாங்க, அவர் நான் முஸ்லீம் கரெக்டா பதில் சொல்லுவார், முஸ்லீமும் கரெக்டா பதில் சொல்லணும். அவன் தெளிவான கொள்கைவாதி. நான் முஸ்லீம் கரெக்டா சொல்லுவாரு, முஸ்லீம் அவருக்கே ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது, இவருதான் இப்ப குழப்பாதியா இருக்குன்னு அர்த்தம். நான் முஸ்லீம் சொல்லுவாரு, முஸ்லீம் சொல்ல மாட்டாரா? தப்பது. உன் கொள்கை தெளிவா இருந்தா எல்லாரும் காட்டணும். என் கண்ணாடி உனக்கு தான் முகம் காட்டு, இவரு காட்டாதுன்னா கண்ணாடி டவுசர், அது டூப்ளிகேட். அது என்ன கண்ணாடி உனக்கு மட்டும் காட்டு? போலி. அப்போ எல்லா தரப்படி நம்ம விவாதம் செய்யறோமே,
நாத்திகனை கூட்டு வந்து கடவுள் இருக்கின்றான் நிரூபிக்க நான் தயார். பேசுறமே கிறிஸ்தவர்களை பேசுறமே, இந்துக்கள்கிட்ட பேசுறமே, அதே மாதிரி வந்து முஸ்லிம்களுடைய குழப்பவாதிகள்கிட்ட பேசுறமே, இஸ்லாமிய பேர்தாய்கள் இருக்கிற கொள்கை தடுமாற்றங்களை உடைச்சு பேசுறமே. இந்த விவாத களங்களை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் இந்த விவாத களத்தை சந்தித்து மக்கள்கிட்ட தாவாப்பணி செய்யக்கூடிய நாம சத்தியத்தில் இருக்கிறோமா அல்லது பைபிள் இறைவேதம் இல்லைன்னு நம்ம பிரச்சாரம் பண்ணோம். விவாதம் நடந்துச்சு. கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையேயான சமூக நல்லிணக்க கலந்துரையாடல். கலந்துரையாடல் என்ன தெரியுங்களா? உன் கொள்கை உன் பைபிள் பிரகாரம் தப்பு, அதுக்கு ஆதாரம் இல்ல என்று அவர் கொள்கையை அவர் முன்னால் அவர் தவறுகளை சுட்டி காட்டுகிற கலந்துரையாடல். இவங்க சில பேர் இருக்காங்க கலந்துரையாடல். அது என்ன, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு போய் கேக் வெட்டி சாப்பிட்டு வந்துருவாங்க. நாங்களும் ஜாக் அமைப்பை சார்ந்தவர்கள், எங்க அமைப்பின் பெயரே குர்ஆன் ஹதீஸ் தான். குர்ஆன் ஹதீஸை ஒரு ஜமாத்தா வைத்து செயல்படுவார்கள். நீங்க என்ன பண்ணீங்க? சமூக நல்லிணக்கம். கிறிஸ்துமஸ் என்றாலே கேக் வெட்டுவது பிரதானம், அதனால போய் சாப்பிட்டு வந்துட்டோம். இத சமூக நல்லிணக்கமா? இது இருந்து என்ன சொல்ல வர? இயேசு வந்து மரியாளுக்கு பிறந்தாருன்னு சொல்றிய, அப்படி சொன்ன நீ இயேசுவுக்கு ஜோசப்ங்கிற ஒரு தகப்பை இருக்கிற அவன் நம்புறான, நீ நம்புறியா? இயேசுவ கடவுள் அவன் சொல்றான், அதை நீ நம்புறியா? நீ எப்படி போய் கேக் சாப்பிட்டு வந்த? அது கூடுங்களையா? அது சொல்ல கூடாதுங்கிறியா? அதை காணும். சத்தியத்தை அங்கே போய் போதித்தோம். என்ன போதிச்ச சொல்லு? அங்க என்ன சத்தியத்தை போதிச்ச? இல்ல. இதான் அவங்க லட்சம். நம்ம என்ன பண்ணோம்? இது குர்ஆன் இறைவேதம் தான், நீங்க நம்புற வேதம் இல்ல அப்படின்னு எல்லா ஆதாரத்தோட வச்சா ஒரு ஊர்ல விநியோகம் பண்றோம், கிறிஸ்துவர்கள்ட்ட போய் கொடுக்கிறோம். சமூக நல்லிணக்க கலந்துரையாடல பாருங்க, நாங்க குர்ஆனை பத்தி பைபிளை பத்தி பேச்சுவார்த்தை நடத்துறது பாருங்க, டிவிடியை கொடுக்கிறோம். அதுல பைபிளை பத்தி நம்ம வந்து தவறுகளை சுட்டி காட்டணும் இல்லையா? அத இந்த இஸ்லாமிய இயக்கங்களை ஒன்று சேரலாம், சத்தியத்தை ஒழிக்கிறதுக்கு பாருங்க. ஒன்று சேர்ந்து கிறிஸ்துவ விவாதம் என்ற பெயரில் கிறிஸ்தவர்களின் மனதை புண்படுத்திய இவர்களின் இந்த செயலுக்காக கிறிஸ்துவ சமுதாயத்திடம் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். 7 வரை எல்லா அமைப்பும். இவங்க எல்லாம் என்ன இஸ்லாம் சொல்றாங்க? அவன் என்ன சொல்றாங்க? எங்களை எக்காரணத்தை கொண்டு அந்த ஒரு கூட்டத்தை சேர்த்துறாங்க பாவா, நாங்க 72 இருந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. இதான் அவன் நிலைமை. இது மட்டுமா நம்ம செய்யறோம்? அனாதையில நடத்துறோம், சிறுமியரில நடத்துறோம், முதியோர்ல நடத்துறோம். இந்த மாதிரியான பணிகள் ரத்த தான பக்கம் நடத்துறது, இப்படி எல்லா பணிகளையுமே சமுதாய பணி கையில் எடுத்து செய்யறோம். ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சாலும் நம்ம இது விமர்சனம், ஒற்றுமை பேசுறீங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்துக்காக நம்ம எல்லாம் ஏன் ஒன்றுபடக்கூடாது? ஒன்றுபட்டு ஏன் போராடக்கூடாது? நீங்க மட்டும் ஏன் தனியா போராட்டம் பண்ணீங்க? இப்படி பேசுகிறது. நாங்க ஒற்றுமை என்று மட்டும் சொல்லல, நாங்க சொல்றது அந்த கொள்கையில் ஒற்றுமைக்கு வா, ஒரே கொள்கை தான் சரின்னு என் கூட வா, நான் ஏத்துக்கிறேன் உன்ன. நீ என்ன பண்ற? கொள்கை எல்லாம் பலபற்றையா இருந்து ஒற்றுமைனா எப்படி ஏத்துக்க முடியாது. அதே நேரத்தில் நீ ஒற்றுமைன்னு சொல்லி தனித்தன்மையை நிலைநாட்டணுமா இல்லையா? ஒரு கட்டுக்கோப்போடு செயல்படணுமா இல்லையா? நாங்க என்ன பண்ணோம்? 15,000 25,000 மக்களை சென்னையில அமெரிக்க தூதரக முற்றுகைக்கு அறிவித்து கூட்டணும். அது மேம்பாலம் எல்லாம் நிறைஞ்சாங்க, சாலை மறியல் நடக்கல, அங்க அமெரிக்க தூதரகம் உடையல, காவல்துறை அடிவாங்கல, எந்த சட்ட சிக்கலும் வரல. நம் ஜமாத்துல இல்ல, நம் ஜமாத் ஆர்ப்பாட்டம் செய்கிறது என்று நம்பி வந்த ஒரு சகோதரனுக்கும் ஒரு பெட்டி கேஸ் கூட இல்ல. நீங்க என்ன பண்ணீங்க? 26 அமைப்பும் ஒருங்கிணைஞ்சு ஆர்ப்பாட்டம் பண்றோம். நீங்க நாங்க ஆர்ப்பாட்டத்தை குறை சொல்லவே இல்லை பாவா, ஏன்னா எல்லாருமே ரசூலுல்லாஹ் மேல முகபத் வச்சிருக்கீங்க, செஞ்சீங்க. பின்பற்றுவதும் சேர்ந்துதான் முகபத்துல அடங்கும். சரி செஞ்சீங்கல்ல, நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஏதாவது ஒரு அமைப்பு தலைமை ஏற்று நடத்திருக்கணும். நீங்க என்ன பண்றீங்க? 26 அமைப்பும். இந்த 26 அமைப்புல குர்ஆன் எங்க கொள்கையும் குர்ஆன் தான் போலி தௌஹீத் பேசுறவனும் கலந்து நிக்கிறீங்க. அந்த 26 அமைப்பின் தலைவர்கள் நிக்கிறாங்க. அங்க வந்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாவத் ஓதுறீங்க, ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுத்துறோம்னு சொல்லிட்டு ஒரு பிதஅத் செய்றீங்களே. இந்த மற்ற அமைப்புகளுடைய நிலைமை என்ன? இப்ப அதை ஏத்துக்கிறீங்களா இல்லங்கிறீங்களா? சரி, அதுக்கப்புறம் ஃபாத்தியா ஓதுறீங்க, அதுக்கப்புறம் ஆர்ப்பாட்ட கோஷம் ஆரம்பிச்சீங்க, 15 நிமிஷத்துல கோஷத்தை முடிச்சிட்டீங்க, முடிச்சிட்டு மீண்டும் ஸலவாத் சொல்லி கலந்துட்டீங்க. தலைவர்கள் எல்லாரும் போயிட்டீங்க. தொண்டர்கள் என்ன பண்ணாங்க? படபடன்னு ஓடி போய் லத்தி சார்ஜ் ஆகி இருக்கிற பொதுமக்கள் பொருட்களை சேதப்படுத்தி அதுல அடி வாங்கி அதுல வழக்கு போடப்பட்டு 26 அமைப்புலையும் தலா 4 பேரு 26 அமைப்புலையும் போட்டு வழக்கு போட்டு வச்சிருக்கானே. இந்த மாதிரி 26 அமைப்பின் நிர்வாகிகள் மேல வழக்கு போடப்படுற அளவுக்கு நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா நாளை மட்ட எந்த ஆர்ப்பாட்டத்துக்காக ஒண்ணு சேருவீங்களா? நடத்த முடியுமா? இதுதான் உங்க ஆர்ப்பாட்ட லட்சணம். நாம என்ன செஞ்சோம்? 15,000க்கு மேற்பட்ட மக்களை திரட்டி இருந்தாலும் ஆர்ப்பாட்டம் தொடங்கினது கடைசியில் ஒரு ஆள் அங்கிருந்து பிரிஞ்சு போகிற வரைக்கும் இருந்து அனுப்பிவிட்டு போனோமா இல்லையா? அதெல்லாம் தலைவர் செய்ய வேண்டிய கடமை. ரசூல் அப்படிதான் கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு போர்க்களத்தில் எல்லாரும் போனாலும் பின்னாடி கடைசியில் ஒரு நபித்தோழர் அனுப்புவாரு. ஏதாவது மிச்சம் மீதி இருக்குதா, ஏதாவது விட்டுருக்காங்களா, களவு போயிருக்கா, எல்லாம் எடுத்து கொண்டு வருவாங்க.
இதையெல்லாம் பாக்குற மாதிரி ஒரு பொறுப்பாளர் வச்சு நம்ம செஞ்சோம். இது சுன்னத்தான முறையில் செய்யறது. ரசூலுல்லாஹ் காட்டிய மாதிரி அந்த வியூகங்களை, ஜனநாயக உரிமையை மீட்கிற முறைகள் நம்ம அமைச்சது. நீங்க அப்படி அமைச்சீங்களா? அதான் நாங்க உங்களோட சேரல. சத்தியத்தை கரெக்டா சொன்னோம், மக்கள்கிட்ட கரெக்டா நிக்கிறோம். அப்ப நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். 73 அமைப்புல எது சரியான அமைப்பு என்பதை நீங்கள் ஆய்வு செய்வதற்கு ஒரே ஒரு அளவுகோல், குர்ஆனையும் சுன்னாவையும் மட்டுமே மூலாதாரமாக யார் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையில் அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, அதை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அதன் வழியில் நடக்கிறார்களோ, அதன் வழியில் சேவை செய்கிறார்களோ, அந்த கொள்கையை நீங்கள் ஏற்று அந்த சாராருக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் முன்வர வேண்டும். அதை நடுநிலையோடு, நல்ல எண்ணத்தோடு, சரியான உள்ளத்தோடு நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு எண்ணத்துல வரணும். அதுதான் நாளை மறுமையில் நமக்கு மகத்தான வெற்றியை ஏற்படுத்தும். நன்மையை செய்யறவன் தீமையை செய்யறவனுக்கு மத்தியில நன்மை ஏவி தீமையை தடுக்கிறவனோட நீங்க சேருங்க. ஒருத்தருக்கு நன்மை எது தீமை எதுன்னு தெரியும், ஒருத்தருக்கு தெரியாது, தெரியாம தப்பு செய்யறான். ஒருத்தர் நன்மை எது தீமை எதுன்னு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு தப்பு செய்யறான். இன்னொருத்தன் நன்மை எது தீமை எதுன்னு தெரிஞ்சு நன்மை ஏவறான், தீமையை தடுக்கிறான். இவன் 2 பேரா இருந்தாலும் இந்த 2 பேருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்? நாளை மறுமையில் நம்மை அதைத்தான் கேட்பான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நீங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கையின்படி நடந்தீர்களா, அதை பிறருக்கு சொன்னீர்களா, அந்த பாவமான காரியத்தை பிறருக்கு தவிர்த்தீர்களா என்று அல்லாஹ் கேட்கிற பொழுது, நான் ஊரோடு ஊரா ஒத்து போயிட்டேன்னு சொல்வதை விட குர்ஆன் சுன்னாவை சொன்னேன், உலகத்தில் பல சிரமத்திற்கு உள்ளானேன் என்ற ஒரு நல்ல தியாகத்தோடு மறுமையில் மகத்தான சோன பூஞ்சோலைக்கு சொந்தக்காரர்களாக மாறக்கூடிய பக்குவத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஒரு கூட்டம் கியாமத் நாள் வரும் வரைக்கும் லாஹிரின் அல் ஹக் சத்தியத்தை போதித்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு லா யதுர்ரு மன் ஹதலஹும், எவன் இழிவா பேசினாலும், எவன் கேவலமா பேசினாலும், எவன் கொச்சையாக பேசினாலும் அவர்களுக்கு ஒரு தீங்கும் இழைக்க முடியாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே. அது போல இந்த ஜமாத்தில் உறுப்பினர்களாக, தாயிகளாக, பிரச்சாரகர்களாக, நிர்வாகிகளாக எந்த பொறுப்பில் யார் இருந்தாலும், அவர்களை யார் விமர்சித்தாலும், இழிவுபடுத்தினாலும், கொச்சைப்படுத்தினாலும், ஊர் நீக்கம் செய்தாலும், யாருடைய சூழ்ச்சிகளும் எங்களை சீண்டாது, எங்களை துயரப்படுத்தாது, எங்களை துன்பத்திற்கு ஆளாக்காது. அதே நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய ஒளியை ஊதி அணைக்க முயற்சி செய்கிறீர்கள். உங்கள் சூழ்ச்சியை முறியடித்து இந்த ஒளியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மெருகூட்டுவான், உலகம் முழுவதும் பரவச் செய்வான் என்பதை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்